இன்னைக்கு என்ன தலைப்புனா and what நம்ம we going to preach, நம்ம வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள், the struggle that we face, ஏன் இந்த போராட்டங்கள் வருகிறது, why the struggles are coming, இந்த போராட்டத்துல இருந்து எப்படி விடுதலை ஆகுது. how we can relieve from the struggle. ஆனா மனுஷ வாழ்க்கை மட்டும் ஒரு காலகட்டங்கள் இருக்கு, மறைகிறான், அடுத்த காலகட்டங்கள் வேற ஒரு மனிதன் வர, இப்படியே மாறிக்கொண்டே இருக்கு. But human life changed according to the season. அப்ப மனுஷனுக்கு இந்த பூமியில குறிக்கப்பட்ட காலம் கொஞ்ச காலம். The life given for a man in earth is shorter. ஹல்லேலூயா. Hallelujah. அதே போலதான் உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனையும் கொஞ்ச காலம். Same as your life struggle also have a short பக்கத்துல period. கைப்பிடிச்சு சொல்லுங்க, Hold your neighbors there and say, போராட்டம் எல்லாம் கொஞ்ச காலம். all your obstacle for a period. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உன் போராட்டம் கொஞ்ச காலம், Your struggle for a certain உன் period. பிரச்சனை கொஞ்ச காலம், Your problem for a short உன் term. வியாதி கொஞ்ச காலம், Your sickness is for உன் short term. துன்பங்கள் கொஞ்ச காலம். Your suffering for short term. ஹல்லேலூயா. Hallelujah. உன் வாழ்க்கையில ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இதே தான் நம்ம படிச்சிருப்போம். We many time meditated there is a double portion of increase in Job's life. ஆமா தானே? Isn't it? ஆனா But அவன் அநேக புலம்புனது உண்டு, many time he lamented. வாழ்க்கையை வெறுத்து போனது உண்டு. He just had his life. தேவனிடத்துல அவன் போராடி கொண்டே இருந்தான். He just fight with the Lord. இன்னைக்கு அந்த வேதத்துல இருக்கிற அவன் போராடுறதை குறிச்சு யாரும் பேசுறது இல்ல. And no one talk about a struggle. எப்போ ஒரு மனிதன் வெற்றி பெற்றானோ, When a man get victory, அவன் வெற்றியை மட்டும் தான் எல்லாம் பேசுவாங்க. they will talk about their victory. இடையில தோற்று போனதோ துன்பப்பட்டதோ அதை குறிச்சு எவனும் ஒருத்தரும் பேச மாட்டாங்க. They will never talk about their suffering and what they face. அதுதான் வெற்றியின் ரகசியம். That is the secret of the success. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா ஒரு மனிதன் தோற்று போனானா, If a man fail, ஏன் தோற்றான், why he failed? எதனால பண்ணா, Why? What? இதுதான் reason? காரணம், Maybe இதுதான் somebody காரணம். they will find இதுவே out. பேசிக்கொண்டே இருக்கு. They will find out and keep அதனால talking. யோபின் புஸ்தகத்தின் ரகசியம் என்னன்னா, The secret of the book of Job. அவன் அநேக துன்பங்கள் எல்லாம் அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே அதெல்லாம் மறந்து போனான். All his trials forgot once he succeeded. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு Today the Lord is speaking with you. இன்னே இந்த வருடத்துக்குள்ள, இந்த வருட இறுதிக்குள்ள நீ வெற்றி பெற்ற மனிதனாய் மாறப் போகிற. You will be succeed by this year. எங்கெங்க தோல்வியுற்றியோ அங்கெல்லாம் ஜெயிக்க போறீங்க. You will succeed wherever you fail. எங்கெங்கெல்லாம் கண்ணீர் விட்டீங்களோ அங்கெல்லாம் ஆனந்த களிப்பு பண்ணுவீங்க. You will put your joy wherever you எங்கெங்கெல்லாம் turn. குறைவுபட்டு போயிருந்ததோ அங்கெங்கெல்லாம் கர்த்தர் உன்னை நிறைவாய் மாற்ற போகிறார். Lord will fulfill you wherever you நீங்க lack. ஓடின ஓட்டத்திற்கு ஒரு வெற்றியை காண போறீங்க. You will see the success for your running. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு என்ன தலைப்புனா, And what நம்ம we going to preach, நம்ம வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள், the struggle that we face, ஏன் இந்த போராட்டங்கள் வருகிறது, why the struggles are coming, இந்த போராட்டத்துல இருந்து எப்படி விடுதலை ஆகுவது. how we can relieve from the struggle. எடுத்து வாசிப்போம். யோபு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். From the book of பூமியிலே போராட ஆ, மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, ம், அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களைப் போல் இருக்கிறதல்லவோ. படிங்க brother. Has not a man hard service on earth, and are not his days like the days of hired hand. மீண்டும் அந்த வசனத்தை தமிழ்ல வாசிப்போம். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களைப் போல் இருக்கிறதல்லவோ. அவன் நாட்கள் கூலிக்கார நாட்களைப் போல இருக்கிறதல்லவோ. என் அன்பு ஜனமே, My beloved God's children, மனுஷன வாழ்க்கை human நிலையானது அல்ல. beings, it's not permanent. ஒரு குறிப்பிட்ட ஆண்டு மட்டும்தான் இந்த மாம்ச வாழ்க்கை இந்த பூமியில வாழும். We have a time span to live in the earth.
தேவன் ஒரு கொஞ்ச காலம் தான் பூமியில இந்த மனுஷனை வைத்திருக்கிறார். Lord given a span of life over here. ஒரு 60-70 ஆண்டுகள் தான். Maybe 60 or 70 years. ஆனா சூரியனும் சந்திரனும் பாருங்க பல ஆண்டுகளா But இருக்கும். if you look at sun and moon, it stays many years. மலைகள் என்றும் மாறாதபடி அப்படியே இருக்கிறது. If you look at the mountain, it stays there. கடல் அப்படியே இருக்கிறது. The sea remains. சில நாட்கள்ல நம்ம சிறு வயதுல இருந்து முதிர் வயதுல சில மரங்களை பார்த்து கொண்டே இருப்போம். From our age, from childhood to matured one, we see some trees. பூமியில இருக்க தரைகளும் மாறவில்லை. A lot of things not changed in the earth. ஆனா மனுஷ வாழ்க்கை மட்டும் ஒரு காலகட்டங்கள் இருக்கு, மறைகிறான். அடுத்த காலகட்டங்கள் வேற ஒரு மனிதன் வர, இப்படியே மாறிக்கொண்டே இருக்கு. But human life changed according to the அப்ப seasons. மனுஷனுக்கு இந்த பூமியில குறிக்கப்பட்ட காலம் கொஞ்ச காலம். The life given for a man in earth is shorter. அல்லேலூயா. Hallelujah. அதே போலதான் உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனையும் கொஞ்ச காலம். Same as your life struggle also have a short பக்கத்துல period. கைப்பிடிச்சு சொல்லுங்க, Hold your neighbors there and say, உன் போராட்டம் எல்லாம் கொஞ்ச காலம். all your struggle for a period. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உன் போராட்டம் கொஞ்ச காலம். Your struggle for a certain உன் period. பிரச்சனை கொஞ்ச காலம். Your problem for a short உன் term. வியாதி கொஞ்ச காலம். Your sickness is for உன் short term. துன்பங்கள் கொஞ்ச காலம். Your suffering for short term. அல்லேலூயா. Hallelujah. ஆனா பிசாசன் என்ன பண்ணுவானா, But what the devil does, உங்க சிந்தனை முழுவதும் கட்டி வச்சுட்டு he will bind all your thoughts. ஒரு வியாதி வந்துருச்சுன்னா போதும், If you had a sickness, ஒரு பிரச்சனை வந்தா போதும், if you have a problem, இனி நம்ம வாழ்க்கை இதோடு தான் ஓடணும்னு சொல்லிட்டு சிந்தனை கட்டிடுவோம். it bind your thoughts not to move again. சொல்லுங்க, முதலாவது தலையில கைய வச்சு Place your hand on your head எல்லாம் உங்க and தலையில say, கை வைங்க. place your hand நான் on your ஜெபிக்க head போற and அந்த say, சிந்தனையில இருக்க கட்டுகள் இன்னைக்கு உடைய we're போகிறோம். going to pray to the breakthrough of the bondage. அன்பின் தகப்பனே, My beloved Father, உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கும்படியே let your ஜெபிக்கிறோம். power come upon each உம்முடைய of us. மகிமை இறங்கும்படியே Your ஜெபிக்கிறோம். mighty power come upon ஒவ்வொரு them. தலையை தொடுவீராக, Lord, you touch each and every head. ஒவ்வொரு சிந்தனையை தொடுவீராக. Lord, touch each everyone's thought. சத்துருவானவன் சிந்தனை தொடாதபடி Let the devil not touch உம்முடைய the வல்லமை people's head. தொடும்படியே ஜெபிக்கிறோம். Let your power touch upon அவன் them. கட்டப்பட்ட எல்லா கட்டுகள் உடையட்டும். All the bondages, let break it. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல In the name பிதாவே. of Jesus we pray, Father. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அவன் சிந்தனையில அப்படியே கட்டி வச்சிருப்பான். Just bind all your thoughts. அதனால தான் வசனம் சொல்கிறது, That's what the word says. பூமியில மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லோ. There is a time given for a man on the earth. அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல இருக்கிறது. His days are like a hired hand. இந்த மந்த்லி சம்பளம் வாங்குறவங்களுக்கு The monthly wage holders, மாசமான சம்பளம் கிடைக்கும். they will get salary on a monthly basis. மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. The monthly earning people not have any பிரச்சனை problem. எங்கன்னா குடுக்கறவனுக்கு தான் பிரச்சனை, முதலாளிக்கு தான். The only boss has the problem. He need to give. மாசமான ஒரு பல்கா ஒரு அமௌண்ட்டை திரும்பி அவங்களுக்கு கொடுக்கணும். He need to set aside a bulk amount. ஆனா கூலி வேலை செய்யறவங்களை கவனிச்சு பாருங்களேன், But if you pay attention on a daily wages, முதலாளிக்கு அந்த டென்ஷன் இருக்காது. but they won't have, his boss doesn't have இன்னைக்கு any வேலைக்கு tension. வந்தா உனக்கு ஒரு கூலி, If you come job, you will pay it. இன்னைக்கு லீவ் போட்டா எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. No pay if you take leave. இன்னைக்கு வேலைக்கு வரலன்னா உனக்கு நான் கூலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. It's not necessary to pay the wage if not come. நாளைக்கு உனக்கு உன்னை குறிச்சு அவனுக்கு கவலை இல்லை. He also not bother about you tomorrow. வேலை செய்யற நமக்கும் For the working person, நாளைக்கு அவன் கொடுப்பான்ல, இன்னைக்கு வேலை செஞ்சா எனக்கு கூலி உண்டு. if I work today, I will get paid. அதே போலதான் The same as நம்ம வாழ்க்கையும். our life. யோபு புஸ்தகத்தை நீங்க நிறைய படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். If you meditate the book of Job, எல்லாம் யோபு வாழ்க்கையில ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இதே தான் நம்ம படிச்சிருப்போம். we many time meditated there is a double portion of increase in Job's life. ஆமா தானே? Isn't it? ஆனா But அவன் அநேக புலம்புனது உண்டு, many time he lamented. வாழ்க்கையை வெறுத்து போனது உண்டு. He just had his life. தேவனிடத்துல அவன் போராடி கொண்டே இருந்தான். He just fight with the Lord. இன்னைக்கு அந்த வேதத்துல இருக்கிற அவன் போராடுறதை குறிச்சு யாரும் பேசுறது இல்ல. And no one talk about his struggle. எப்போ ஒரு மனிதன் வெற்றி பெற்றானோ, When a man get victory, அவன் வெற்றியை மட்டும் தான் எல்லாம் பேசுவாங்க. they will talk about their victory.
இடையில தோற்று போனதோ துன்பப்பட்டதோ அதை குறித்து எவனும் ஒருத்தரும் பேச மாட்டாங்க. They will never talk about their suffering and what they face. அதுதான் வெற்றியின் ரகசியம். That is the secret of the success. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா ஒரு மனிதன் தோற்று போனானா If a man fail, ஏன் தோற்றான்? why he failed? எதனால பண்ணா? Why? What? இதுதான் காரணம். Maybe இதுதான் காரணம். they will find இதுவே out. பேசிக்கொண்டே They will find out and keep அதனால talking. யோபின் புத்தகத்தின் ரகசியம் என்னன்னா The secret of the book of Job. அவன் அநேக துன்பங்கள் எல்லாம் அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே அதெல்லாம் மறந்து போனது. All his trials forgot once he succeeded. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். Today the Lord is speaking with you. இன்னி இந்த வருடத்துக்குள்ள இந்த வருட இறுதிக்குள்ள நீ வெற்றி பெற்ற மனிதனாய் மாறப் போகிற. You will be succeed by this year. எங்கெங்க தோல்வியற்றியோ அங்கெல்லாம் ஜெயிக்க போறீங்க. You will succeed wherever you fail. எங்கெங்கெல்லாம் கண்ணீர் விட்டீங்களோ அங்கெல்லாம் ஆனந்த களிப்பு பண்ணுவீங்க. You will put your joy wherever you எங்கெங்கெல்லாம் turn. குறைவுபட்டு போயிருந்ததோ அங்கெல்லாம் கர்த்தர் உன்னை நிறைவாய் மாற்ற போகிறார். Lord will fulfill you wherever you நீங்க lack. ஓடின ஓட்டத்திற்கு ஒரு வெற்றியை காண போறீங்க. You will see the success for your running. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. துன்ப நாட்கள் உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. All your sufferings and trials are going நீங்க to வெற்றி பெற்ற உடனே once you succeed. நீங்க ஜெயிச்ச உடனே Once you succeed, நீங்களே யோசிச்சாதான் you will remember. நீங்களே யோசிச்சாதான் If you remember the past, நீங்க தோல்வி பெற்ற காரியங்கள் கண்ணுக்கு தெரியும். it come to your eyes what you failed. உங்க வாழ்க்கையில பழைய கதையை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. You won't talk about your former things. ஆனா ஊழியக்காரருக்கு நாங்க but சின்னதுல எப்படி இருந்தோம் எங்க the Lord serve us. வாழ்க்கையில் நடந்ததுதான் சாட்சியா மாத்தி சொல்லுவோம். We will give our testimony what we face. அதை நினைக்கும் போதெல்லாம் வாழ்க்கையில கர்த்தர் இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடத்தினார். When we remember those things, how Lord guided us. ஹல்லேலூயா. Hallelujah. எதற்காக பழைச நினைக்கணும்னா Why we need to think about the past. இன்னைக்கு கர்த்தர் உயர்த்திருக்கிறதுனால பழைய துன்பங்களை நினைச்சு பார்க்கிறது ஒரு சந்தோஷமா இருக்கு. It's happy that sometime we look back how Lord, கொஞ்ச நாட்கள் தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட காலம். the Lord given a short time over here. ஏன் இந்த போராட்டம்? Why these trials? ஏன் இந்த பிரச்சனை? Why these problems? ஏன் இந்த நெருக்கம்? Why these struggle? நான் கிறிஸ்துவை தான் ஏற்றுக்கொண்டிருக்கேன். Accept Christ. எடுத்து படிங்க யோபு 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். From the book of மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. அவன் பாருங்களேன் புலம்புறான் பாருங்களேன். he just confusing over here. மாயமான மாதங்கள். There are months of allotted emptiness. மீண்டும் ஒரு வசனத்தை படிங்க. மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. இந்த மாயமான மாதங்கள்னா the vanity of the months, emptiness of the month. ஒரு மாதம் வருது போறதுனே தெரியாது. We doesn't know how we pass the month. எப்படா இந்த மாதம் போகும்? How we pass this month. இந்த லோன் கட்டுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சீட்டு எடுத்துட்டு முதல்ல சீட்டு போட்டு முன்னாடியே காசு எடுத்தவங்களுக்கு எப்படா இந்த மாசம் ஒன்னு 5 மாசம் போடுமே. The people who took first on the lot, they will எப்படா see, இந்த போராட்டம் எப்பதான் நம்ம கடந்து போவோம். when our debt will settle. சில வயது முதிர்ந்தவங்க சொல்லுவாங்க இந்த போராட்டத்துக்கு நான் மரித்தே போயிருக்கலாம். Some of the elder people said instead of the struggle would better if I சில died. குடும்ப சகோதர சகோதரி இந்த போராட்டத்தை தாங்க முடியாம இந்த வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்கலாமே. Some of the brothers and sisters not able to face the struggle, they try to end their life. கர்த்தர் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு நோக்கம் உங்க வாழ்க்கை முடிப்பதற்கு அல்ல. The Lord purpose came into your life is not to put an end. அவர் நாமத்தின் அடையாளத்தை உங்க வாழ்க்கையில உறுதிப்படுத்தவே கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். The Lord அல்லேலூயா. has chosen you to establish His name in your life. as ஏதோ a sign. ஒரு நோக்கத்திற்காக நீ வாழல. It's not for some purpose you living. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முக்காவாசி வாழ்க்கை ஏதோ ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோம். இது வந்தது ஏதோ கிடைச்சோம், இன்னைக்கு வேலைக்கு போகணும், சமைச்சோம் சாப்பிட்டோம் தூங்கணும். Somehow we are passing our life today. We ate and work and eat. இப்படி ஓடுறது வாழ்க்கை அல்ல. This is not the life. அந்த ஓட்டத்தின் ரகசியம் என்ன? We need to know the secret of the run. அடுத்த ஆண்டு நான் என்ன செய்ய போறேன்? What I'm supposed to do என் next year. வாழ்க்கையில இந்த ஆண்டு நான் என்ன செய்ய போறேன்? What I'm going to do this year. உங்களுக்குள்ள தீர்மானம் இருக்குன்னா உன் ஓட்டத்துக்கு கூட என் தேவன் ஓடிக்கொண்டு இருப்பார். அல்லேலூயா. If you have a purpose, the Lord will make you run நீ towards. ஓடும் பொழுது உனக்கு முன்பாக அவர் பிரயாணம் பண்ணுகிறவரா The இருக்கிறார். Lord will travel before you when you
walk with the நீ purpose. போகும்பொழுது உனக்கு மேடானவைகளை சமபூமியாய் The மாற்றுவார். Lord will make all the ups and downs into plain. பள்ளங்கள் எல்லாம் என் தேவன் நிரப்பி உன்னை ஆசீர்வாதத்துக்கு நேராக உன்னை கொண்டு போக The வைப்பார். Lord will fill all the valleys. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. நீ Hallelujah. தலங்கி விழாதபடி உன் கரங்களை தாங்கி பிடிக்கிறவரா The இருக்கிறார். Lord will hold you not to tremble. நீ தூங்கும் பொழுது உனக்கு தாளாட்டுகிறவரா இருக்கிறார். He will sing a song when you sleep. ஏன் அடுத்த நாள் எந்திரிச்சு நீ ஓட போற ஓட்டம் பெருசு. Because the next day your running is great. நீ போக பேர தூரம் பெரிய தூரம். The distance is great you to run. ஆனா உனக்கு இருக்கிற பலன் கொஞ்சம் காலம். But you have a short period. உனக்கு இருக்கிற பலன் கொஞ்சம் உண்டு. You have little strength. அதோடு தேவ பலன் சேரும் பொழுது When the அல்லேலூயா. Hallelujah. அவன் புலம்பன கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. If you look at Job's lamentation, மாதங்கள் எல்லாம் மாயமாய் போயிடுது. his months are empty. ஒரு சகோதரன் நேத்து என்னிடம் பேசுறார். One of brothers spoke to me yesterday. கால் பண்ணி, He called. பாஸ்டர் இந்த 12 மாசம் போனதே தெரியல. I doesn't know how the 12 month I எவ்வளவு passed. உபத்திரம். Lot of struggles. ஒவ்வொரு மாசம் அவ்வளவு ஸ்பீடா போயிட்டு 2025ல உட்கார்ந்தாச்சு. We passed the month as quick and now in 2025. ஒவ்வொரு வருஷமும் அவர் எனக்கு கால் பண்ணி என்கிட்ட ஜெபம் பண்ணிப்பாரு. Each and every year he used to call and pray to me. எனக்கா கர்த்தர் என்ன பேசுறார் கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர். Pastor, tell me what Lord spoke about me. அல்லேலூயா. Hallelujah. கடந்த ஆண்டுகள் முழுவதும் ஒவ்வொருத்தருக்காய் ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்லுகிறதே அவர்களுக்காய் சொல்லுவோம். We used to tell what Lord given for them for the year. நிறைய பேர் அதை என்ன பண்றது இல்ல, அது ருசி பார்க்கிறது இல்ல. Many of them not tasted that word. தேவன் எனக்கு இந்த ஆண்டு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார். What Lord planned for me this year. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் கடந்த ஆண்டு நீங்க சொன்னது போல என் வாழ்க்கையில் நடந்தது பாஸ்டர். Pastor, what you prophesied did happen in our life. இந்த ஆண்டு சில பேர் கிட்ட கேக்குறாங்க, நீங்க ஏன் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணல? Some of the people asking me why you are not praying like that this year. இல்லம்மா, No. எனக்கா ஜெபம் பண்ணி கேளுங்க சொல்லுங்கன்னு சொல்றவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணி தான் அனுப்பிச்சேன். I will pray to the people whoever specifically asked. வெறும் ஆசீர்வாதத்தை கேட்கறவங்களுக்கு ஆசீர்வாதம். Whoever asked the blessings, then that only. இதே மாதிரி தான் அவர் ஃபாரின்ல இருந்து ஓமன்ல இருந்து கால் பண்ணியிருந்தாரு. Sorry, Roman. அவர் கால் பண்ணி கேட்டாரு, எனக்கு என்ன திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கார். He called me and asked what அப்ப God's சொல்றாரு, plan on my life. இந்த 2024ல உங்களோட பேசுறது போல இருந்து 12 மாசம் புஷ்ன்னு போயிடுச்சு. The year 2024 I passed quickly. இவ்வளவு ஸ்பீடா போகுது பாஸ்டர். Such a fast I crossed the year. காலம் கொஞ்ச காலம் தான். The time is very மாதங்கள் எல்லாம் மாயமாய் போய் கொண்டிருக்கு. The months passed in emptiness. ஆனா ஒரு மாதங்கள் ஒரு நாட்கள் உன் வாழ்க்கையில தேவன் அடையாளமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. God kept a day or month as a sign in your life. அதுல ஒரு ராத்திரி மீண்டும் பாருங்க, மாயமான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. சில பேருக்கு அந்த ராத்திரி இருக்க பாருங்களேன், Some people when they face night, தூக்கம் இல்லாம அப்படியே அழுது கொண்டே இருப்பாங்க. the sleepless nights, they இருக்கிறதுலே கொடிய வியாதி தூக்கமின்மை. it's a terrible disease is loss of sleep. என்னெல்லாம் விட்டா ஒரு நாளுக்கு நாள் தூங்கிட்டே இருப்பேன். If you leave me, I will sleep for a day. எப்பயாவது ஒரு நாள் நான் தூங்காம என்னால முடியாம ஒரு சூழ்நிலை வரும். At some time I am unable to sleep. அடுத்த நாள் அந்த நாட்களே வெறுத்து போனது போல The காணும். next day I feel emptied. இன்னைக்கு நிறைய பேர் தூங்க முடியாதபடி இருக்கலாம். Many of you not able to sleep. ஒன்னு பிசாசின் கட்டுகளா இருக்கலாம். One, the devil's bond. இரண்டாவது The another one, உன் மன வேதனையா இருக்கலாம். at your depression. மூன்றாவது The third, வியாதியா கூட இருக்கலாம், தூங்காதபடி ஒரு வியாதியா maybe இருக்கலாம். the sickness which is stopping you to sleep. நான்காவது The fourth thing, மன அழுத்தம், தேவைகள். the depression and your demand. நாளைக்கு என்ன செய்வேன், What you're going to do சில next day. பிரச்சனை குறித்து நினைச்சு அதனால தூங்காம இருப்பேன். Sometimes you keep remembering the இந்த problem. 4 காரியங்களை குறிச்சே அந்த இரவு வந்தாவே ஒரு சத்தம். When the night comes, you feel the misery. அல்லேலூயா. Hallelujah. சிறு வயதுல At a young age, நான் வண்ணார்பேட்டை பகுதியில ஒரு காம்ப்ளெக்ஸ்ல வாடகையில இருந்தோம். we lived at Vanarpet in a complex. நைட் ஆனாவே பயம் வந்துரும். We feel fear when night comes. என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். What would be the reason? கரெக்டா தூங்க முடியாது. You can't sleep. மூட்டை பூச்சி தொல்லை. ஐயோ, The lice. எத்தனை பேர் மூட்டை பூச்சி தொல்லையில வாதையில கஷ்டப்பட்டிருக்கீங்க? How many of you face the bug problem? 1 2 3 தான் பரவாயில்ல, மத்தவங்க எல்லாம் கொடுத்து வச்சோம். Rest of you people blessed I hope. நான் இருந்த அந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து 75 வீடு, மொத்தம்
5 ஃப்ளோர். We have 5 floors, 75 blocks. Dwelling எங்க ஓரம் apartment. இருக்குமோ அங்கெல்லாம் இருக்கும். Wherever gap, we could see the bug. அத நசுக்கிட்டா போதும், அடுத்த நாள் இன்னும் பாம்பு படையெடுத்து வர மாதிரி இன்னும் வந்துட்டே இருக்கும். Once we finished one day, the other day it will come as a crowd. எங்க ஆயா நைட்டானா உட்கார்ந்து அந்த முந்தானி எடுத்து தூக்கி தூக்கி பார்த்துட்டே இருப்பாங்க. My granny used to இங்க ஒண்ணு check இருக்கு. on the lamp light. வீட்டுல தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அங்க அப்பெல்லாம் மருந்து அந்த முட்டை வச்சு மருந்து அடிச்சுட்டா வீட்டுக்குள்ள அப்படியே முடியாதபடி அப்படியே நாத்தடிக்கும். Once they done the pesticides, we are not able to bear சரி the smell. வீட்டுக்குள்ள படுத்தாதான பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டு வாசல்ல படுப்போம். All of us come out and sleep at the நாங்க outside. மட்டும் படுக்கிறோம், எல்லாரும் வீட்டுல இருக்க வெளியே வர்றாங்க. If you came out, every house also coming அந்த out. தலக்காணியில அந்த போர்வையில இருக்க மீண்டும் அந்த மூட்டை பூச்சி எங்க போனாலும் எங்களை விடாது. Again, the bug never leave us. It follow us in pillow, bed sheet. ஐயோ கொடுமையிலும் கொடுமை, தூக்கமே இருக்காது. It's horrible thing, and we lost அடுத்த our நாள் sleep. காலையில வேலைக்கு போய் ஆகணும். Next day we about to go job. ஆனா ஒரு காலகட்டங்கள்ல ஏதோ ஒரு சாக் பீஸ்னு வந்துச்சு. But அந்த at சாக் பீஸ் போட்ட உடனே அந்த பிரச்சனையே இல்ல, அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு வந்தாச்சு. some point in time they invented a chalk piece for that remedy and good. அந்த தூக்கம் இல்லாத எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? It's very hard that the sleepless. சில சகோதரிகள் வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க, இரவுல அந்த தூக்கம் கிடைக்காம ஏங்குவாங்க. Some of the sisters, they work and longing for the அதிகமா sleep. யார் பண்ணுவானா, குடும்பத்தை அந்த கஷ்டத்தை படுவாங்க. Many of the family women who lead the family. காலையில நான் பாஸ்டர் அம்மா பார்த்தா நான் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பேன். I just felt about looking the நைட் pastors. 1 மணி வரையும் என் கூட ஊழியத்துல இருப்பாங்க. Till 1 a.m. in the நானா midnight she was நல்லா with me. படுத்து காலைல 9 மணில தூங்கிட்டு இருப்பேன். But I used to sleep till 9 a.m. அவங்க 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பிள்ளைங்களை எழுப்பி சரி தூங்குவாங்கன்னு பார்த்தா அடுத்த வேலை. அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சிட்டேன்னா அவ்வளவுதான், அவங்களுக்கு என்ன கிடையாது, ரெஸ்டே கிடையாது. Without restless from 5 a.m. she working for எங்கேயாவது children and தூங்க இடம் கிடைக்குமா? again looking a place. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. சில நாட்கள் வேலை செஞ்சது உண்டு. Sometime we worked a day. பணம் இல்லாத காலையில ஈவினிங்ல நைட் வேலை எல்லாம் பண்ணிட்டு வருவேன். At alternative times we worked. தூங்குறதுக்கு டைம் இருக்காது. But we don't have time to sleep. அல்லேலூயா. Hallelujah. இது சில பேருக்கு பிரச்சனையா இருக்கு. Some people having such இந்த problem. காலம் எல்லாம் மாற போகிறது. This season gonna to change. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு கேம் சேஞ்ச் கர்த்தர் கொடுக்க போகிறார். Lord going to bring a change now. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. இந்த கார் Hallelujah. ஓட்டுறவங்களுக்கு, பைக் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். The people who ride car and bike knows அந்த it. கீர் சேஞ்ச் பண்ணுவாங்க. When they switching over the gear. ரொம்ப வண்டி ஸ்லோவா போகுதுன்னா அப்படியே கீர் எடுத்து கொஞ்சம் மாத்தி போட்டாங்கன்னா போதும், அந்த கீர் ஒண்ணு இந்த மாத்திரம் ஒண்ணு கார் புல்லிங்ல போகும், தள்ள ஆரம்பிக்கும். If they switching over the gear from 1 to 2, 3 or higher, the pulling power is இந்த more. 5th கீர்ல போகும்போது திடீர்னு வண்டி பிக்கப் எடுக்காது. When at times they moving on 5th gear. உடனே it என்ன would பண்ணுவாங்கன்னா have power. திடீர்னு செகண்ட் தேர்ட் போட்டு அந்த வண்டியை புல் பண்ணிட்டு அடுத்த கீருக்கு போயிட்டு திருப்பி 5th கீருக்கு ஓடிடுவாங்க. At some time it doesn't work, they will pull down the gear down and then they make the vehicle pulling power more and விசுவாசிக்கிறாமே make it சொல்லுங்க. more. உங்க பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்ச காலம் தான். All your problem for a little while. இந்த யோபின் சூழ்நிலை பாத்தீங்கன்னா, I talk about Job, you just look up. நம்ம நினைப்போம் நான் ஜெபிக்கிறேன், We thought that we are praying. நான் துதிக்கிறேன், I am worshiping. எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? Why I have the problem? நிறைய பேரோட எண்ணம் என்னன்னா, நீ ஜெபிச்சிட்டா ஒரு மனுஷன் தேவனை ஏற்றுக்கொண்டா அவங்க வாழ்க்கையில பிரச்சனையே வராது. Many of people think like that I am accepting God, I have no problem. அவங்களுக்கு வியாதியே வராது. They have no sickness. ஓ ஊழியக்காரருக்கு பிரச்சனையா? Oh, he is the last servant has a problem. ஹalleluya. Hallelujah. ஊழியக்காரருக்கு வியாதியா? His last servant has a disease. நிறைய பேர் ஊழியக்காரருக்கு வியாதி வந்துச்சுன்னா இவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. Many people thought like this way, the last man did something, some wrong. இல்ல ஒரு விசுவாசி வீட்ல ஒரு வாதைகளோ ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்க தேவனை தேடுறவங்களாச்சு, இவங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை? Some of the Gentiles look the believers like தேவனை if they face தெரிஞ்சுக்கங்க a நண்பு problem. ஜனமே. No, the things my believe. எப்படிப்பட்ட படத்தை போட்டு பிசாசு காட்டினாலும், Whatever money you put and show the business. ஹalleluya. Hallelujah. எப்படிப்பட்ட ஒரு படியும் வாழ்க்கையில போட்டு பிசாசு திணிச்சாலும், Whatever the devil bring a bad name to ஒரே you. ஒரு நம்பிக்கை உங்களோடு தேவன் இருக்கிறார். You should have a one trust with you, the சொல்லுங்க, Lord அவர் is என்னை with விட்டு you. விலகல, He never leaves அவர் என்னை me. கைவிடல. He never forsake me.
மீண்டும் மீண்டும் அந்த கொஸ்டின் இருக்கும், இவங்க ஜெபிக்கிறவங்க தானே? They are prayers, அப்படிதானே? isn't it? அவங்களுக்கு எல்லாம் இந்த யோபு தான் ஒரு பாட புஸ்தகம். Job is a lesson for them. யோபு தேவனுக்கு பிரியமானவன், Uh, உத்தமமானவன், Job is very dear to God and he is a righteous அவன் ஒரு man. சன்மார்க்கன், He is an upright man. தேவனுக்கு பிரியமானவன். He is very dear தேவன் to the சொல்லுகிறார், Lord. என் பிள்ளையை நீ பாத்தியான்னு சொல்லி சாத்தான் இடத்துல பேசுறார். The Lord talked to evil. Did you see அவனை my குறிச்சு தேவன் servant சாத்தான் Job? இடத்திலே சாட்சி கொடுக்கிறவனா Even இருக்கிறார். the Satan give witness to Lord ஆனா, about Job. அவன் வாழ்க்கையோ பலவீனப்பட்டோம், He is weak at life. சொத்துக்கள் போயிட்டது, All his asset gone. பிள்ளைகள் போயிட்டது, The children's gone. வியாதியும் கொடுமை. He had sicknesses. ஏன்னா தேவன் அவன் வாழ்க்கையில கொஞ்ச காலம்தான் அந்த உபத்திரத்தை தேவன் திட்ட வைத்திருக்கிறார். ஆமென் Because சொல்லுங்க. the Lord allowed the terrible அவன் வாழ்க்கையை for his ஆசீர்வதிக்கும்படியாக, to bless his life, அவனை புடமிடும்படியாக தான். to process him. அவன் ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தாலும் தேவன் அவன் வாழ்க்கையில சில துன்பங்களை அனுமதிக்கிறவரா இருக்கு. Though he is a prayer warrior, Lord allowed the trouble for a while. நம்மலாம் சொல்லுவோம், நம்மலாம் நிறைய துன்பப்பட்டிருக்கோம். We used to say we face many trials. ஆனா யோபு வாழ்க்கையில பட்டவரி நம்ம வாழ்க்கையில துன்பத்தை பெறல. But we never face such a trial what Job faced. யோபு 14:14 சொல்லுகிறது. The Job 14:14 says, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு மாறுமா, நாளைக்கு மாறுமா? Will I get changed ஒவ்வொரு today or நாளும் தூங்கி tomorrow? எந்திரச்சோட இன்னைக்கு சூழ்நிலை மாறுமா? Each and every day we wake up with a அட்லீஸ்ட் 2025ல என் வாழ்க்கை மாறிடுமா? at least 2025 will I get a change? நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க 2025 ஒண்ணே நல்ல ஆண்டு. You may thought that the 2025 is good year. இல்ல, Isn't not? இந்த 2025 வந்த 2 நாள்ல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நம்ம இந்திய தேசத்துல வேர்ல்ட் முழுவதும் சுத்திட்டு இருக்கு. எது சொல்லுங்க பார்க்கலாம்? The world, the India facing a problem after entering in the 2025 year on 2 days. What did I Corona. tell you if I know it? சைனால மீண்டும் கொரோனா லாக்டவுன் போட்டிருக்காங்க. Again, there is a lockdown at China. எல்லா நியூஸ்லயும் போட்டிருக்கு, மீண்டும் கொரோனா, மீண்டும் கொரோனா. It given every news channel. இந்த வசனத்தை இந்த செய்தியை கேட்டு நான் தேவனிடத்துல கேட்கிற, ஆண்டவரே இந்த வருஷம் கொரோனாவனா எப்படி ஆண்டவரே? After hearing this, I just went to Lord presence and asked, சர்ச்செல்லாம் எப்படி ஆண்டவர் நடத்துறது? how I am going to run the church, Lord. இந்த ஆண்டு தான் சர்ச் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். Lord, this year I plan to buy a church. அப்ப தேவன் சொன்னாரு, Then Lord said, இந்தியால அதுக்கு மேல வியாதியில இருக்காங்க, அந்த வியாதிலாம் இங்க துன்பமா தெரியாது. the Indian facing many diseases, it won't be a big one. அந்த வியாதியை காட்டிலும் இங்க பெரிய பெரிய வியாதி இருக்கு. அதுவே இந்த ஜனங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்காங்க, ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. The people facing a bigger challenges over here, that is very simple. கொரோனா இங்க வருமா? Will the new variant come over here, Lord? வராது. No, it won't. கேட்டோட சந்தோஷம். அப்பா, I feel happy once I hear. கரங்களை தட்டுவோம். சொல்லிட்டு சொல்றாரு, After that, அதை காட்டிலும் மேலானது இருக்கு. beyond that, there is one thing. என்ன? What is it? விலைவாசி ஏற்றம். The inflation. டாக்ஸ். மனுஷங்கள் மத்தியில வரியை இந்த ஆண்டு திணிப்பாங்க. The tax burden would be there. They are living more tax. ஏப்ரலுக்கு அப்புறமேட்டு நிறைய போராட்டங்கள் ஏற்படும். After April, we face many challenges. இந்த சூழ்நிலை மனுஷங்க இந்திய தேசத்துல அநேக வரி திணிப்புனால, விலைவாசி ஏற்றத்தினால அடித்தர மக்கள், விவசாயிகள், கஷ்டப்படுறவங்க எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. Common people and farmers will get affected because of huge tax levy. இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு, After 3 years, இந்தியால பெரிய பஞ்சம் ஏற்பட்டு there is a great drought would come. அநேக இடத்துல போராட்டங்கள் நடப்பதை கர்த்தர் காட்டினார். The Lord showed many places people struggling. பார்க்கவே பயமா இருக்கு. I feel terrible when I look. இதுக்காக ஜெபிப்பானி அப்படின்றது. We need to pray for them. அல்லேலூயா, Hallelujah, அல்லேலூயா, hallelujah. இதெல்லாம் என்ன பண்றது? What we need to do. எப்ப மாறும்? When it will change. இந்த மாசம் மாறுமா?
Will this change this year? 2025 வந்துச்சு, 26 மாறுமா? Will it change in 2026? ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாசமும் நீங்க எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம். Each and every year we are looking this year. விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுவேன். Same in faith. உங்க போராட்டம் மாறினது போல தெரியல. It seems to be a struggle not change. யோபு 14 7ல இருந்து 10 வரையும் படிங்களே. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும். இங்க கவனிங்க, Pay attention over இந்த here. மரத்தை பார்த்தாவது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். If you look at the tree, we have a faith. இந்த முருங்கை மரத்தை என்ன பண்ணலாம்? வெட்டி போட்டாலும் திருப்பி எடுத்துட்டு வந்து நட்டாலும் அது என்ன பண்ணும்? If you look at a drumstick tree, if they cut it, it will grow again, sprout out. நல்லா கவனிங்க. Pay attention. வீட்ல நம்ம ரோஜா செடி வாங்குவோம். They have the rose plant. அத அவன் கொடுக்கும்போது அழகா இருக்கும். If you buy it, seems so good. நம்ம வீட்ல வச்ச ஒரே வாரத்துல என்ன பண்றோம்? Within a week, if we kept it at home, என்ன பண்ணுவோம்? அடுத்தது என்ன பண்ணுவோம்? அதே ஆள் வருவான், the same person will come again. அந்த மண்ணை மாத்துங்கன்னு சொல்லுவான். He asks us to change the திருப்பி soil. தோண்டி மண்ணை மாத்தி தேவையில்லாத கிளைகள் எல்லாம் பிச்சு போட்டு வெச்ச உடனே திருப்பி அது முளைக்க ஆரம்பிக்கும். He trim the branches and it will sprout out again. ஒரு மரத்தை பார்க்கிறோம், We looking at tree. அவன் திருப்பி முளைக்குது. It rise again. ஆனா மனுஷனை பார்க்கிறோம், But we look a man. திருப்பி முளைக்க வாய்ப்புகளே இல்லை. No chance to rise again. இதுதான் மனுஷன் வாழ்க்கை. This is a human life. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கணும். But you should have a faith. இதெல்லாம் கொஞ்ச காலம். These are all for a short மனுஷ time. வாழ்க்கையில எப்படி துன்பங்கள் கொஞ்ச காலம் தான் இருக்குன்னா, How the trials for a short எப்படி பாஸ்டர் period. துன்பம் கொஞ்ச காலம் தான் இருக்கும் நீங்க சொல்றீங்க? How pastor you sure that the trials are short period? மனுஷ வாழ்க்கையில எதுவும் நிலையானது அல்ல. Nothing permanent in human's life. உன் சந்தோஷம் எப்படி நிலையானது அல்லவோ, How your joy is not permanent. அதே போலதான் Same as உங்க வாழ்க்கையில துன்பமும் நிலையானது அல்ல. the trials in your life as well. அல்லேலூயா. Hallelujah. இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த பிரச்சனை கொஞ்ச காலம் தான். If you know the secret, the trials for a short. என் வீட்ல இருக்க சமாதான குலைச்சல் கொஞ்ச காலம் தான். The lacking peace for a short time. என் பிள்ளை பிரச்சனை கொஞ்ச காலம் தான். My children's problem for a short இந்த time. ஃபீஸ் கட்டுற பிரச்சனை கொஞ்ச காலம் தான். The fees problem for இந்த a வட்டி while. கட்டுற பிரச்சனை கொஞ்ச காலம் தான். The interest problem for என் a கணவன் while. இடத்துல இருக்க பிரச்சனை கொஞ்ச காலம் My தான். husband problem for a short இது while. மாறும். This will change. சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி, Lift up your hand and என் say, தேவன் என் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் கொஞ்ச காலம் தான் வச்சிருக்கிறார். my Lord kept the trials for a உன் short term in இருதயத்துல your life. பதிக்கணும். You should record at your heart. கொஞ்ச காலம் தான். It's a short term. மீண்டும் அந்த வசனத்தை 7ல இருந்து 10 படிக்கல. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும். ஆனா என் வாழ்க்கை மோசமா இருக்கு. அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி, அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளை விடும். மனுஷனோ வென்றால் செத்தபின் ஒளிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? கவனிங்க, Pay attention. யோபு புலம்புறத பார்த்தா, If you look at the Job's lamentation, செத்தா எங்க பழைக்கறானா? will man rise after he மரம் செத்தா அடுத்து மரம் அழைக்குது. If one tree died, the another one will spread கொஞ்சம் out. உதிர்ந்து போது திருப்பி மழை தண்ணி பட்ட உடனே திருப்பியும் துளிர்க்குது. It will spread out, one shed the ஆனா என் leaves. வாழ்க்கை எப்படி இருக்கா? But how my lives? என் வாழ்க்கை எப்படி இருக்கு? How my life is? நம்ம மனுஷ வாழ்க்கையில பார்த்தா வளர்றான், திடீர்னு வாழ்க்கை போது, திடீர்னு ஒண்ணு எல்லாம் போய் முடிஞ்சு போகுது. If you look at human's life, they will rise and ஆனா they ஒரு will fall. கிறிஸ்தவன் வாழ்க்கை அப்படி அல்ல. But is it not same as a Christian life? ஹல்லேலூயா. Hallelujah. எங்க நீ வறட்சியா காணப்படுகிறாயோ, Wherever you see the drought, எங்கெங்கெல்லாம் பட்டு போய் காணப்படுகிறாயோ, wherever you shed, எந்தெந்த இடத்துல தளர்ந்து போயிருக்கோ, wherever you lose, அந்த இடத்துல என் தேவனின் ஜீவ தண்ணீர் ஊற்றப்படுகிறது. விசுவாசிக்கிற ஆமென் the சொல்லுங்க. life of springs pour out எந்தெந்த all the இடத்துல நீ places. குறைஞ்சு இருக்கிறியோ அந்தந்த இடத்துல என் தேவன் மீண்டும் உன்னை முளைக்க கர்த்தர் கிருபையா இருக்கிற. The விசுவாசிக்கிற Lord ஆமென் சொல்லுங்க. shows His grace to raise you wherever you lack. ஆனா ஒரு மனுஷன் வாழ்க்கைய தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது அவன் வாழ்ந்தா செத்தான், அதுக்கப்புறம் காணோம். But if you look at man's life from a distance, he live and died. ஆமா என் அன்பு சகோதரி சகோதரி, My beloved brothers and sisters, கடந்த வாரம் என் பிள்ளைங்களோட கார்ல ஒரு பகுதிக்கு போறேன். last week I traveled with my children. என் பொண்ணு பார்த்து கேட்கிறேன்,
அப்ப இங்க டிஜே சாலைன்னு போட்டிருக்காங்க. My daughter asked, "Is this a DJ's அவங்க road? அவ்வளவு ஸ்பெஷலா, Is he so அவருக்கு special?" ஒரு தெரு பேரே இருக்கு. They called a street by his name. நான் சொன்னேன் அவர் ஒரு ப்ராஃபட்மா, I told him he's a prophet. உலகத்தை கலக்கின ஒரு தேவ மனிதன். Just shaken the world, such a God's man. யோசிச்சு பாருங்க, அவர் மறைந்தாலும் Even he died. அவர் தேவன் பயன்படுத்துறதை ஒருத்தரால மாற்ற முடியல. No ஹalleluya. one changed the ஒரு Lord's அடையாளத்தை presence. தேவன் வைத்திருக்கிறார். The Lord kept a sign. நீங்க நினைக்கலாம் அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி You பாஸ்டர். may thought that he is a prophet. நான் அப்படி இல்லையே. I am not. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. See him in faith. நீங்க சாதாரண மனிதனா இருக்கலாம். You may be an ordinary நீ person. தீர்க்கதரிசியா இல்லாம இருக்கலாம். You may not a prophet. ஆனால் தேவன் உன்னை பயன்படுத்துகிறார்னா நீ மரித்த பிறகு நீ அடையாளமாய் காணப்படும். விசுவாசிக்கிறாமே If சொல்லுங்க. Lord used you after your death, there is a sign for you. சில தாத்தா மரித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். You may not know some other ஆனா அவங்க person தாத்தா died. சொத்து உனக்கு இருக்கும் பொழுது அவர் பேர் உனக்கு நினைவுக்கு வரும். But if you has his asset, you will remember ஏதோ ஒரு காரியம் உங்க தாத்தா செஞ்சுட்டு போயிட்டாரு. something your grandpa done for ஆனா you. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிறது உன் பிள்ளைகள் வாழ்க்கையில அது அடையாளமாய் மாறும். விசுவாசிக்கிறாமே The சொல்லுங்க. Lord's work on your life will be a sign for your children. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அடையாளமாய் மாத்துங்க. You say to the Lord, Lord, என்னை change me a அடையாளமாய் sign. மாத்துங்க. Lord, give me a sign. மனிதர்கள் வாழ்க்கை தூரத்துல இருந்து பார்த்தா வாழ்ந்தான், கஷ்டப்பட்டா செத்தான், இப்படிதான் காணப்படும். This is how the human's life they lived and died. If you look ஆனா from a நீங்க distance. மரிப்பதற்குள்ளாக தேவன் உங்களோடு அசைவாடுவதை அநேக ஜனங்கள் பார்க்கும். But before your end, many eyes will see that the மீண்டும் ஒரு Lord sign on you. காலகட்டங்களை கழுகு போல எழும்புவாய். You will rise again as an eagle in a season. துளிர்க்கப்பட்ட இலைகள் மீண்டும் வாழ்க்கையில மீண்டும் மறுமலர்ச்சி ஏற்படும். The shed leaves will spread out again. உன் பிள்ளை உன் பேரப்புள்ள வாழ்க்கையில ஆசீர்வாதம் உன் மூலமா கர்த்தர் ஏற்படுத்துவார். Through ஆமென் you, சொல்லுங்க. Lord, bless and raise your grandchildren's life. சொல்லுங்களேன், Lift up your hand and நான் say, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. I am a blessed தலையில children. கை சொல்லுங்களேன், நான் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளை. I am anointed child. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. அந்த Hallelujah. அத்தாரிட்டி உங்களுக்குள்ள இருக்கணும். You should have such authority. நான் சும்மா ஒரு இன்னைக்கு கஷ்டப்படுறதுனா என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்ல. It doesn't mean that nothing in your life you spoil. இங்க கவனிங்கள, ஒரு 3 மாசத்துக்கு முன்பாக 3 months back, ஊழியக்காரன் the Lord's servant, அநேக வியாதியை சுகப்படுத்துகிற கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Lord given a grace to heal many people. கை நடக்க முடியாம, Not able to walk, ஜாயிண்ட் பெயின் ஆகி, have joint pains. கால் வீங்கி போய், It swelled my legs. என்ன பிரச்சனைனே தெரியாம Without knowing the cause for the ஒரு problem, வாரம் சண்டே சர்ச்சுக்கு வர முடியாம இருந்தேன். I'm not able to come to service on a Sunday. ஒரு டாக்டர் போய் பார்க்கறேன். I just met a doctor. இது முடக்குவாதம், இந்த டெஸ்ட்ல இந்த முடக்குவாதம் வந்திருக்கு பாஸ்டர். This is a kind of sickness you facing. வாழ்நாள் முழுவதும் இந்த மருந்து சாப்பிடணும். You need to take this medicine for your lifetime. மைண்ட் அப்படியே அப்செட். I just upset on this. இன்னொரு டாக்டர்கிட்ட போய் பார்க்கறோம். We just met another doctor. இன்னொரு டாக்டர் சொல்றாங்க, இது சிக்கன் குனியா, This is chikungunya. இந்த மருந்து சாப்பிடுங்க. You need to take this medicine. இன்னொரு டாக்டர் போய் பார்க்கறோம். I met another doctor. இதெல்லாம் இல்ல, இது ரொமாட்டிக் ஃபீவர். This is rheumatoid fever. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்த ஒரு வியாதி. This has been with you for a quite long time. ஏன் இப்ப வந்திருக்குன்னு தெரியல, இதுக்கு மருந்தே இப்ப கிடையாது. Oh, are you coming now? There is no medicine for this. ஆனா ஒரு மருந்து இருக்கு. But we have a medicine. உங்க லைஃப் லாங் இந்த மருந்து என்ன பண்ணணும்? You need to take this ஒரு medicine for 15 life days long. once போட்டாகணும். You need to take this 15 days once. 3 விதமான ட்ரீட்மென்ட். There are 3 kind of treatment for the same disease. மைண்ட் ஃபுல்லா பிளாக். My mind got blocked. என்னால பழையபடி நடக்க முடியாது. I'm not able to walk again. ஒரு டாக்டர் சொல்றாரு, இந்த கால்ல செல்லுலாய்ட்ஸ், கால் செப்டிக் ஆயிருக்கு. Your leg gets septic due to the cells. ஒரு ட்ரீட்மென்ட்டும் என்ன பண்ணல, பலன் கொடுக்கல. நாளுக்கு நாள் வீக்கம் இன்க்ரீஸ் ஆயிக்கொண்டே இருக்கு. And nothing benefited out of the treatment. It increased the sickness. இந்த ரொமாட்டிக் ஃபீவர் சொல்ற அந்த இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு தான் கொஞ்சம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சு. I feel something better after administering ஆனா the என் romantic இருதயத்துக்கு அது என்ன பண்ணல, நிம்மதியை கொடுக்கல. it's not give peace to my heart. இனிமேட்டு நான் எப்படி ஊழியம் செய்யணும்? How I'm going to do the ஹீலிங் ministry. பிரேயர் ஆச்சே, நின்னு தானே பண்ணணும். I need to stand when doing the healing prayer. பாஸ்டர் அம்மா சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சேர் போட்டு கொடுத்துறேன், நீங்க உட்கார்ந்தே பண்ணுங்க. Pastor said, I will put a chair, you can serve by sitting on the chair.
அப்ப என்னால பழையபடி நடக்க முடியாது, then I'm not able to walk, ஓட முடியாது. I'm not able to run, அப்படியே இருதயம் அப்படியே டிப்ரெஷன் ஆக ஆரம்பிச்சு. I get into depression. பிசாசு என்ன பண்ணிட்டான், இந்த ரிப்போர்ட் கொடுத்து என் இருதயத்தை அப்படியே லாக் பண்ண ஆரம்பிச்சான். The devil locked my heart by giving the report. விசுவாசம் குறைய ஆரம்பிச்சது. My faith get reduced. தேவ பலத்தை ருசி பார்க்க முடியல. I'm not able to taste the Lord's strength. தேவ ரகசியத்தை புரிஞ்சு கொள்ள முடியல. Not able to understand the Lord's secret. தேவன் வச்ச திட்டத்தை என்ன பண்ண போல மறந்து போயிட்டேன். I forgot the Lord's plan in my life. 1 week கடந்து போச்சு. I passed a week. இப்படியே ஒரு 3 வாரம் கடந்து போச்சு. This is how I passed 3 months. 4வது வாரம் யோசிச்சேன். On the 4th week I thought, இப்படியே இருந்த வேலைக்காகாது. it doesn't work if I like this. ஓ விசுவாசி எல்லாம் கூப்பிடுங்க. I just call the believers. எல்லாரும் கூப்பிடுங்க. Just call the believers. கூப்பிட்டு எனக்கு ஜெபம் பண்ண சொல்லுங்க. Ask them to pray for me. வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு விசுவாசி வந்து ஜெபம் பண்ணாங்க. Each and every believer came to my home and அந்த prayed for வாரமே me. கால்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சது. I get strength at my leg. அல்லேலூயா. Hallelujah. 3 வாரம் After the 3 weeks, ஜெபம் பண்ணா விடுதலை கிடைக்கும்ட்டு அந்த விசுவாசம், ஏன்னா மெடிக்கல் ரிப்போர்ட், the faith, I get healed by prayer. That கொஞ்சம் பிரபலமாக ஆரம்பிச்ச நிறைய டாக்டர்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. Once I'm get famous, a lot of பாஸ்டர் new connections I had. நீங்க ஜெபம் பண்ணுங்க, இதெல்லாம் விளையாட்டா நினைச்சுக்காதீங்க. You can pray it, but don't take நீங்க it as மெடிசனே easy. எடுங்க. You should take the medicine as well. அல்லேலூயா. Hallelujah. இப்போ Now அந்த பலவீனம் கிடையாது. I don't have such a sickness now. ஒரு மருந்து எடுக்கிறது இல்ல. I'm not having take even a medicine. இப்ப நான் வந்து அதுக்கு முன்பாக வரைய அந்த இருக்கிற ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கடந்து போனா எப்படி இருக்கும்? Each and every day during the trial period, how I ஐயோ will pass the day. இந்த நாள் கடந்து போடுமே. I need to pass this day. ஐயோ எப்படிதான் இன்னைக்காவது மாறுமா? Will it change today? இன்னைக்காவது என் வாழ்க்கை மாறுமா? Is it changed today? தூங்கி எந்திரிச்சு காலை பாப்பா திருப்பி அதே பலவீனம். Once I wake up, look at my leg, I have the same weakness. Hallelujah. 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 ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. Know one thing, my beloved. தேவன் உன்னோடு இருக்கிறார். The Lord is with you. இந்த இப்ப இருக்கிற பிரச்சனை, The trial now you இப்ப have, இருக்கிற நெருக்கம், the struggle you இப்ப இருக்கிற have, சூழ்நிலை, the situation now you have, எதிர்கால திட்டத்தை மாத்த முடியாது. it will ஹalleluya. not change your future plan. தேவன் வெச்சிருக்கிற தரிசனத்தை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய். விசுவாசி ஆமென். Surely you will receive the கரங்களை உயர்த்தி Lord's சொல்லுங்களேன். plan on your life. என் திட்டத்தை ஒருவனும் மாத்த முடியாது. Nobody change the Lord's plan on my life. ஹalleluya. Hallelujah. எப்படி? ஏன் Why is it? ஒரு நாள் மாறுதல் வராதா வராதா வராதா? We looking the change on a daily basis. 5 நாள் 6 நாள் 7 நாள் 1 மாசம் 5 days, 6 days, 7 days a month. மாறுதலுக்காய் வெயிட் பண்ணுவீங்க. உண்மையாவே ஜெபம் பண்ணியிருப்ப. It's true that you prayed for your change and you மாறுதல் கிடைக்காததுக்கு அப்புறமேட்டு by not getting a change, உன் ஜெபம்லாம் அப்படியே நின்னு போய்டும். your prayer stop. இது கூடவே நீ ஓட ஆரம்பிச்சிடுவ. You will walk with that one. இந்த பிபியோடு ஓட ஆரம்பிச்சிடுவ. You will run with the BP. இந்த சுகரோடு ஓட You ஆரம்பிச்சிடுவ. will start running with your sugar. இந்த கடத்தோடே ஓட You ஆரம்பிச்சிடுவ. will start running with your debt. இந்த குடும்பம் பிரிஞ்சு இருக்கு பத்தி அது கூடயே ஓட ஆரம்பிச்சிடுவ. You will run with the family where they இனிமேட்டு என் separated. மனைவி திருந்தாது. They won't get repent. அவ்வளவுதான். இனி என் கணவன் திருந்த மாட்டான். He won't repent husband. இனி That's என் it. புள்ள வாழ்க்கை அவ்வளவுதான். அது கூடயே ஓடுவோம். My children's life, that's it. You இனி go with எனக்கு it. நல்ல ஒரு வேலை கிடைக்காது. I won't get a good job, then you இப்படிதான் you play ஓடணும். with it. This is how we run. இதெல்லாம் உங்க வாழ்க்கை. This is all not your life. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். The Lord who is within you is நீங்களும் பெரிய great. காரியங்களை செய்வீங்க. You will ஹalleluya. also do the great things. அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். He promises you. அவர் பலுகி பெருகும்படியாக உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். The Lord given his promises to you to சொல்லுங்களேன். increase and நெஞ்சில கை வச்சு multiply. சொல்லுங்களேன். Place the hand on your heart இந்த and பிரச்சனை say, எல்லாம் கொஞ்ச காலம். my problem for a short period. கொஞ்ச காலம். It's for a short ஒரு time. நாள், One day, ஒரு இரவு, one night, சில நேரங்கள்ல ஒரு நிமிஷம் கூட at மாறாது. some time in a minute. அவர் நினைச்சா நம்ம வாழ்க்கை மாறும். If Lord decided it will change. யோபு எத்தனை ஆண்டுகள் How many years? யோசிச்சு பாருங்களேன். Just imagine Job's life. யோபு புத்தகம் படிச்சீங்கன்னா ரொம்ப காலம் அவன் கஷ்டப்பட்டு தான். If you look at his life, he faced trial for a long. தேவன் ஆசீர்வாதத்துக்காய் காத்திருந்தான். He waited for Lord's இந்த இரவுல blessing. ஆசீர்வாதம் கிடைக்காதா? Will this night will I not be அவனை saved? குறிச்சு அவன் கூட இருக்க நண்பர்கள் கிண்டல் பண்றாங்க. His ஒருவேளை friends are also mocked him.
இவனுக்கு இவ்வளவு பெரிய வியாதி இருக்கு, He has a great disease. இவன் ஏதாவது தவறு பண்ணிருப்பானா? He may done any mistake or sin. அநேகர் ஊழியக்காரருக்கு பலவீனம் வந்தாவே உடனே யோசிக்கிறது இந்த ஊழியக்காரர் ஏதோ ஒரு தவறு பண்ணிருக்கான். If someone had a weakness, people இல்ல. thought that they did some kind of sin. தேவன் அடுத்த கட்டத்துக்கு உன்னை கொண்டு போறாரு. Is விசுவாசிக்கலாமே it not that one the Lord moving them உங்க to the next வாழ்க்கையில ஒரு level? கேம் சேஞ்ச கர்த்தர் கொண்டு வருகிறார். Lord bring a game change at your life. இந்த கிரிக்கெட் விளையாடும்போது பாப்பாங்க, If you look at the people who இந்த play ஃபீல்டிங் cricket, எல்லாம் இந்த கிரிக்கெட் எத்தனை பேர் ரசிப்பீங்கன்னு தெரியல. I'm not know how many of you அந்த மேட்ச் enjoy the பாத்தீங்கன்னா cricket. முதல் 5 ஓவர் ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஏத்த மாதிரி ஃபீல்டிங் பண்ணுவாங்க. If you look at the setup on the ground for first 5 overs, அவனுக்கு விக்கெட் எடுக்க முடியலையா, to take the wickets. உடனே என்ன பண்ணுவாங்க, bowler சேஞ்ச் பண்ணுவாங்க, Else they will change the ball. ஃபீல்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க. They will change the field. எப்படியாவது அவன் விக்கெட் எடுக்கணும். Sometimes they need to take wicket. இன்னைக்கு நீங்க கேம் சேஞ்ச் பண்ண போறீங்க. You going to change your உன்னோடு game. இருக்கிற தேவன் பெரியவர். The Lord who is with you is great. அடிக்கடி நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், இந்த கொஞ்ச காலம் தான். சொல்லுங்க, Many time I'm repeating the word பக்கத்துல கை for a பிடிச்சு short சொல்லுங்க. term. Hold your neighbors there and கொஞ்ச say, காலம் தான். it's a short term. உன் பிரச்சனை கொஞ்ச காலம் தான். Your problem is for a short term. முடிஞ்சிச்சு. It's done. சொல்லுங்க, கடந்து வந்துட்டேன். அந்த வாக்குறுதியை கொடுங்க. The Lord given his promise. கடந்து வந்துட்டேன். You crossed it. சொல்லுங்க, முக்காவாசி கடந்து வந்துட்டேன். You crossed 3/4. இன்னும் கொஞ்சம் தான். It's for a short. இன்னும் கொஞ்சம் தான். It's a little. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அந்த வார்த்தை எவ்வளவு பலமா இருக்கும் தெரியுங்களா? How the Lord's word is strengthened. தேவனாகிய கர்த்தர் 2024 வரையும் தோ 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 வந்துருச்சு, சரியாயிடுச்சு, சரியாயிடும். 2024 the Lord shows you like it's a little. என் தேவன் அழகா உங்களை கூட்டிட்டு வந்துட்டாரு. My Lord make you and brought you a beautiful இந்த way. 2025 ஆசீர்வாதத்தை கண்ணுல பாப்ப. You will see your blessings in the year 2025. அதை அனுபவிப்ப. You will experience it. அதுல என்ஜாய் பண்ணுவ. You will enjoy. விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். Say amen in faith. கொஞ்ச நேரம் தான். It's for a short term. சில பேருக்கு சில ஒரு நாளா வச்சிருக்கலாம், ஒரு மாசம் வச்சிருக்கலாம், சில 2 மாசம் வச்சிருக்கலாம், இல்ல இந்த வருஷத்தின் கடைசி மாசமா கூட வச்சிருக்கலாம். Maybe the Lord kept for 1 day or a month, maybe at the end of the year. எனக்கு தெரியல. I don't know. ஆனா தேவன் அறிந்திருக்கிறார். But Lord knows. உங்க விசுவாசம் எப்படியோ அதுதான் கொஞ்ச காலம். How your faith that determine your இதயத்துல கை வச்சு சொல்லுங்க. Place the hand on your heart and say, சீக்கிரமா மாறிடும். it will change soon. என் கடன் மாறிடும். My loan will change. எங்க வீட்ல எங்க ரட்சிப்பு சீக்கிரம் வந்துரும். The salvation comes soon at எங்க home. வீட்ல இருக்கவங்க சீக்கிரமா இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. My family members accept எத்தனை ஆண்டு Jesus. இல்ல, தேவன் நினைச்சனா ஒரு நொடி பொழுது. If Lord decide in a minute, changes happen. எடுத்து படிங்க ரோமர் 7:23. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. Say amen. இயேசுவை எப்ப போய் ஏற்றுக்கொண்டாயோ, Whenever you accept Jesus, இங்க கவனிங்க என் அன்பு சகோதரி, உனக்கு பைபிள் தேவையில்லை. you no need Bible now. எது நல்லது கெட்டது சொல்லுவதற்கு உனக்கு பைபிள் தேவையில்லை. Bible not required to teach you what is good and wrong. உன் இருதயத்துக்கே தெரியும் இது செய்யலாமா செய்யக்கூடாது. Your heart knows it, your conscience mind knows தேவன் it. உள்ள இருந்து நம்ம கொண்டிருப்பா. ஒவ்வொரு டைம் மணி அடிச்சிட்டே இருப்பா. இது செய்யற டிங் டிங் டிங்னு அடிச்சிட்டே இருக்கும். Each and every time the Lord will alarming you. தவறு செய்யும் பொழுதெல்லாம் எச்சரிப்பு சத்தம் ஜாஸ்தி வரும். You will see a cautioning sound when you do the நீ mistake. ஜெபிக்கும் பொழுது சபைக்கு போகும்போதெல்லாம் நீ சூப்பரா போற அந்த மாதிரி வார்த்தையே வராது. It won't give a good word when ஏன்னா தேவன் உள்ளுக்குள்ளாவே நியாயப்பிரமாணத்தை எப்ப முழுக்க ஞானத்தை எடுக்கறையோ அப்பவே நியாயப்பிரமாணம் உனக்குள்ள தானா வந்துரும். When you baptized, the Lord's commandment come ஆனா into வெளியே your பேசும்போது மட்டும் இது தப்பு இல்ல எனக்கு தெரியாதுன்னு நீ நடிப்பே தவிர But உள்ளுக்குள்ள outside- இருதயத்துல கர்த்தர் பேசிக்கொண்டே But இருப்பார். outside we will act this is not wrong, but inside your conscience instruct you. நான் சொல்றது புரியுதா இல்லையா? Hope you understand what I am saying. வெளியே சொல்லு எனக்கு தெரியாம பண்ணிட்டேங்க. Unknowingly I did. பொய் சொல்றேன். You are lying. We lie like this. கர்த்தருக்கு தெரியும் எப்ப இயேசு ஏற்றுக்கொண்டியோ When நீ you accept தவறு Jesus. நடக்கும் பொழுது தேவன் உன்கிட்ட தலையில கொண்டு சொல்லிருப்ப. ஆனா நீ வாயில இருந்து வர வார்த்தை தெரியாம பண்ணிட்ட. The Lord will instruct you. Your heart know that, but your mouth தேவனுக்கு lie. தெரியும் நீ தெரிஞ்சுதான் பண்ற. Everything knows. The Lord know that you do சில not- தவறுகள் செய்யும் பொழுதே இருதயத்துல இன்னொன்னு பேசும். something talk to your heart when you doing mistake. எப்படி தவறு செய்யும் போது பேசுறியோ நல்லது செய்யும் பொழுது நீ ஜெபிக்கும் பொழுதெல்லாம் இன்னொரு ஆத்துமா இன்னொன்னு பிசாசு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிசாசு எதுல தேவன் ஒன்று செய்யறாரோ அது நெகட்டிவாய் ஒரு மாயையாய் அது டூப்ளிகேட் ஒன்று செஞ்சு வச்சிருக்கும். The devil always create a duplicate whatever Lord do the good. டூப்ளிகேட் ஆத்மா ஒன்று உண்டு. He will have the false soul. டூப்ளிகேட்
பரலோகம் உண்டு, there is a false heaven, டூப்ளிகேட்டா உள்ளுக்குள்ள ஆத்மா ஒண்ணு பேசும் பாத்தீங்களா? there is a false heart, soul speak. இன்னைக்கு நான் காலையில எந்திரிச்சு நான் சபைக்கு போகணும்னு நீ முடிவு பண்ணிருப்ப. You decided to come church in the morning. உன் ஆத்மா முடிவு பண்ணிடும். Your soul decided. நீ ரெடியா தான் இருப்ப. You would be ready actually. ஆனா நீ நினைக்கிறது சொல்றது சொல்லக்கூடாதபடி ஒன்னு தடை பண்ணிட்டே இரு. Something will stop you to do. சபைக்கு வர பிள்ளை தான், ஜெபிக்கிற பிள்ளை தான், ஆனா செய்யணும்னு நினைக்கிறது ஏன் செய்ய முடியல? They are not able to do what they wish. இனிமேல் இதை பார்க்க கூடாது. You should not watch this again. நீ எப்ப பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற அப்பதான் அதிகமா பார்ப்ப. When you decide not to see, you will see more. எப்போ எதிர்த்து பேசக்கூடாது, அப்பா அம்மாவை இனி எதிர்த்து பேசக்கூடாது, என் கணவனை எதிர்த்து பேசக்கூடாது, என்னைக்கு முடிவு பண்றியோ when you decide not talk against your parents, அன்னில தான் நீ அதிகமா எதிர்த்து பேசுவ. you will speak more the day. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். You just try this. குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்றான் பாத்தீங்களா, அன்னைக்கு தான் அதிகமா குடிப்பாங்க. They will drink more when they decide not to drink on the day. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற சாத்தான் சும்மா விடாது. Because the devil inside you will not leave you. எதெல்லாம் செய்யக்கூடாது அதை தான் செய்ய தோணும். He will tempt you to do more. எது செய்யணுமோ அது செய்யக்கூடாதபடி உன் வாழ்க்கை மாறும். He will stop you மீண்டும் வசனத்தை படிங்க. to do the good. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற, என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடும் வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். வேற ஒரு அவயங்கள், என் அவயங்கள் இருக்கிறத கண்ட வேற ஒண்ணு இருக்கு எனக்குள்ள, அது என் அவயங்களில் உண்டாயிருக்க, அது என் அவயங்கள்ல உண்டாயிருக்க பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. Captive to the law of sin. நீங்க பாரமான எதுல பிரச்சனை ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாவமானது உன்னை சிறையாக்கி வச்சிடுது. The law of sin captives you. இன்னொன்னு நான் சொல்ல பாத்தீங்களா, இப்ப உங்க வாழ்க்கையில அது இருக்கும். You take it to your life. எப்படின்னா, how இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டப்பட்ட காரியம், காசு கையில இல்லாத ஒரு சூழ்நிலை, maybe you have no money at hand. ஆனா உன் மைண்ட் எப்படி இருக்கும்னா, how your mind would இனி என் வாழ்க்கை இப்படிதான். this is how my life goes. நீங்க உங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க. You just do research. இன்னைக்கு உன் கணவன்கிட்டயோ மனைவி கிட்ட சண்டையோ இல்ல சமாதானம் இல்லாம இன்னைக்கு இருக்கலாம். You may be lacking peace. இல்ல பிள்ளைகளோட சமாதானம் இல்லாம இருக்கலாம். Maybe not have peace with the children. இது பிசாசு கட்டி வச்சிருக்கான். These are all the bondages. ஆனா தேவ திட்டம் இது அப்படி அல்ல. கடைசி வரை இப்படி இருக்கும்னு இல்ல. உன் வாழ்க்கை மாறி இருக்கும், அவங்க பேசுவாங்க, பிரிஞ்சவங்க சேருவாங்கன்னு தேவ திட்டம் இருக்கும். But this is not the God's will. They will change, everything would be peace. பிசாசு உன் மண்டையில என்ன போட்டுருவான் தெரியுமா? But what they will do is at your head. அவ்வளவுதான், பேசவே மாட்டாங்க. They won't speak again to you. இனி சேரவே மாட்டாங்க. They will not gather. இனி வாய்ப்பே இல்ல. No chance. இப்படிதான் உன் வாழ்க்கையை கட்டமைச்சு வச்சிருவான். This is how the devil structure your mind. சிம்பிள். It's very simple. ஒரு கணவன் மனைவி husband and wife, சண்டை போட்டுருக்காங்கன்னு வச்சுங்களேன், if they had fight, டைவர்ஸ் வரையும் போய்டும். it goes up to the divorce. ஆனா அவங்க ரெண்டு பேரையும் பேச விட மாட்டாங்க. They will not allow to talk each other. பிரிவுக்கு மெயின் காரணமே இதுதான். This is the main reason for their separation. நல்லா கவனிங்க. Pay attention. அந்த சகோதரி உள்ளாந்த உள்ளம், the inner heart of ஒரு sister, மறைக்கப்பட்ட அந்த உள்ளத்துல பாத்தீங்கன்னா, if you look at their heart, சேர்ந்து வாழலாம்னு கொஞ்சம் எண்ணம் இருக்கும். they have the wish to live together. ஆனா அந்த எண்ணத்தை சுத்தி சுத்தி சொந்தம் பந்தம் ஏற்கனவே பேசுனது இப்ப நடந்த காரியம் இதெல்லாம் மூடி 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 பேச விடாதபடியே மறைக்கப்பட்டிருக்கும். But the real thought would be hidden by the circumstances. ஆண் பிள்ளைக்கு இதே சூழ்நிலை தான் இருக்கும். They are within the Jesus, the man. கூப்பிட்டு தனியா உட்கார வச்சு கவனிங்க, கூப்பிட்டு if you call the man, பர்சனலா கேட்டீங்கன்னா பேசணும்னு ஆசை இருக்கும். if you investigate them, they will tell you to speak. பேச விடாது. But the devil will not allow to speak. பிசாசு அவர்களை பேச விடாது. But the devil will not allow them to speak. ஏன் வெளியே விடுங்க, ஏன் விவாகரத்துல இந்த வாலிப பிள்ளைகளை கணக்கு வச்சுங்களேன். If you take these youths, உனக்கு ஒரு ஃப்ரெண்ட பிடிக்காதுன்னு வச்சுக்கங்க, if they are not like இல்ல உங்களையே ஒருத்தரை பிடிக்காதுன்னு வச்சுக்கங்க, பேசாம இருப்பீங்க. They may not like talk. பல வருஷம் பேசாம இருக்கலாம். Many years they may not talk. ஆனா உள்ளாந்த உள்ளம் கேட்டு பாருங்க. But if you ask their consent, பேசணும்னு ஆசைப்படும்.
They ஆனா it வெளியே wish to சொல்ல talk, வெளியே சொன்னா உன் கௌரவ குறைச்சல். but if they talk outside, they feel ஏன் நான் low. பேசிட்டேன்னா அப்ப நான் தோத்து போட முடியும், அவன் ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். If I speak first, I feel like I failed ஆனா there. உள்ளாத உள்ளத்துல நீங்க கேட்டு பாருங்க, ரொம்ப இலக்கின குணமா தான் இருக்கும். But if you ask their inner heart, வெளியே it's so பார்க்கறதுக்கு soft. டெரர் போல ரொம்ப ரஃப் போல இருக்கலாம், ஆனா உள்ள எப்படி இருக்கும்னா பேசணும். But outside they seems to be terror, but inner heart is so soft. நான் சொல்றது பொய்யா தப்பா? Is it right or wrong what I'm ஒருத்தர்கிட்ட telling? சண்டை போட்டுருப்ப, There may be fights. உன் குடும்பத்துக்கு விரோதமா இருப்பாங்க, They may be against your family. ஆனா உள்ளுக்குள்ள எண்ணம் But the inner heart, மறைக்கப்பட்டிருக்கும், ரகசியமா இருக்கும், it's பேசணும். hidden, secret, and it's ஆனா speak. வெளியே சொல்ல முடியாது, வெளியே காட்ட முடியாது. இதுதான் உன் வாழ்க்கை. But they can't show outwardly. That's the life. நான் உங்க இருதயத்துல உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். I'm just talking to your heart. கவனிச்சு பாருங்க. You just pay attention. ஏன் நம்மளால விட்டு கொடுத்து போக முடியல? Why we are not live together? அதான் மறைக்கப்பட்டிருக்கு. That's a hidden thing. நீங்க யாருன்னு தெரியாதபடி மறைக்கப்பட்டிருக்கு. It's hidden that not நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக ஒன்னு உள்ள உட்கார்ந்து பேசிட்டு உன் நியாயப்பிரமாணத்தை அழித்து கொண்டிருக்கு. something sitting at your heart and crushing the ஒவ்வொருத்தர் இருதயமும் மென்மையானது. everyone's heart is so soft. இருதயம் மென்மையானது. The heart is so gentle. சூழ்நிலை நிறைய பேர் சொல்லுவாங்க, சூழ்நிலை மாத்திருச்சு, சூழ்நிலை மாத்திருச்சு. People many times said this. நீங்க நினைச்சீங்கன்னா அந்த சூழ்நிலை ஒரே நேரத்துல இந்த பிசாசின் தந்திரங்களை கோட்டையை உடைக்க முடியும். If you decide, you can break the devil's fortress. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. ஆம். என் அன்பு பிரியமான ஜனமே, My beloved God's children, தேவன் உன் இருதயத்தை காண்கிறவரா இருக்கிறார். the Lord is looking at your heart. இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி சமாளிப்பது? How I'm going to face the problem? இந்த சூழ்நிலையில இருந்து எப்படி மாறுவது? How the situation will change? குடும்ப பிரச்சனைக்கு காரணமே உன் இருதயம் தான். Your heart is the cause for your family சின்ன problem. சிம்பிளா உன் நண்பன்கிட்ட இருக்க பிரச்சனைக்கு காரணம் ஒண்ணுமே இருக்கும். அவன் பெரிய காரியம் பண்ணாலும் அவனை சிநேகிக்கிற இருதயம் உனக்குள்ள இருக்கு. You have a loving heart, even your friend did a great mistake. பிசாசு பிரச்சனை மேல கொடுத்து பிரச்சனை மேல கொடுத்து பில்ட் அப் பண்ணி பேச விடாத சூழ்நிலை But உருவாக்கிடும். the devil heap up the problem and keeping away each அதே other. போலதான் ஒரு Same சின்ன alike. வியாதி வந்துட்டாவே, If you have a சின்ன small பலவீனம் sickness, வந்துட்டாவே சூழ்நிலை எல்லாம் நடக்கவே முடியாது. மத்தவங்களுக்கு எல்லாம் இந்த பிரச்சனை உனக்கும் அப்படிதான் சொல்லிட்டு உன்னை கட்டி வச்சிருப்பான். It will show the other diseases and shows other things and bind இன்னைக்கு you. வேலை போயிட்டாவே உன் வாழ்க்கை அவ்வளவுதான். உன் வாழ்க்கை இடிச்சது போல, வேலையே இல்ல, பிசினஸும் இல்ல, வருமானம் கிடையாது, இனி என்னால பழைக்கவே முடியாது. You feel destroyed when you losing your job and no கர்த்தர் more சொல்லுகிறார். prosperity. But the Lord says, கொஞ்ச காலம் தான். it's for a short சொல்லுங்க, term. கொஞ்ச காலம் தான். Say it, it's for a short term. சத்தமா சொல்லுங்களேன், கொஞ்ச காலம் தான். It's a short term. இந்த பிரச்சனையில இருந்து வெளிய வந்துருவேன். I will come out this problem. இந்த பிரச்சனையில இருந்து வெளிய வந்துருவேன். I will come out this problem. ரோமர் 7ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்களேன். From the book of Romans 7. நிர்பந்தமான மனுஷன் நான், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? யார் என்னை விடுதலையாக்குவா? Who will deliver me from this body of death? ஆம். என் அன்பு சகோதரி சகோதரியே, My beloved brothers and நீங்க இத sisters. மாதிரி சொல்லிருப்பீங்களா? Have you say like this? சொல்லுவோம். எப்படி? We- கடனா இருக்கு, யாராவது You ஹெல்ப் say. பண்ண மாட்டாங்களா? Is someone will not help on this debt? யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? Will someone not help on this? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனை, If you have a problem at police station, ஒரு பிரச்சனை உங்களுக்கு விரோதமா யாரோ என்ன பண்ண கேஸ் போட்டாங்க, As இல்ல அவங்க someone பாத்தீங்கன்னா அவங்க complained பின்னாடி against பாத்தீங்கன்னா you or she ஒரு against போலீஸ் you. அதிகாரியோ இல்ல கட்சி தலைவரோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்கன்னா If you look at the opponent, they have some நீங்க background ஸ்டேஷனுக்குள்ள politicians. போறதுக்கே யோசிப்ப. You will reluctant to Yeah. enter the station. அவங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க. They have support. ஏய், நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இன்ஸ்பெக்டர், யாராவது கவுன்சிலர், யாராவது தலைவர் இருந்தா சொல்லுப்பா. மனிதனையே தேடுவோம். We just looking the humans help. You just tell me if anyone knows. அந்த டைம்ல போய் எனக்கு இயேசு இருக்கிறார் நீ உள்ள போயிருப்பியா? Will you enter with a confidence that Jesus is with me? பிள்ளைகளுக்கு சீட்டு கிடைக்கல, If you're not getting admission யாராவது for your ரெக்கமெண்டேஷன், children, we'll யாராவது look கட்சி தலைவர், at some party leader, காலேஜ், ஸ்கூல், even the school, நீ college, மனிதனை எங்க எல்லாம் ரெக்கமெண்டேஷன் தேடுறியோ, wherever you look உதவிக்கு humans தேடுறியோ, recommendation or seeking அது humans help. நிரந்தரமான உதவி அல்ல. That's not a permanent help. ஹalleluya. நீ Hallelujah. கஷ்டப்படும்போது நீ சொல்லுவ எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லப்பா. At your trouble time, you நான் saying
no ஆனா one அன்னைக்கு is there to கஷ்டப்படும் help. அன்னைக்கு எனக்கு யாருமே உதவி செய்யல. No one was helped me at my trouble. சில நேரங்கள் உதவியற்ற பணமோ பலவீனமோ இல்ல ஏதோ ஒரு அவசர காரியத்திற்கு உன் கூட உறவுகள் யாரும் இல்லாதபடி இருந்திருக்கலாம். At your helpless situation, nobody உன் with you. இருதயம் உடைஞ்சு போயிருக்கலாம். Your heart may broken. அன்னைக்கு எனக்கு யாருமே இல்ல, No one was there with இன்னைக்கு me. நான் கஷ்டப்படுறேன், எனக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தரே இல்ல, I'm struggling today. No one was நான் supporting. ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறேன். உதவியற்ற சூழ்நிலையில நான் கடந்து இருக்கிறேன். I'm past the helpless situation. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த சூழ்நிலை வரும்போது ஒரே நம்பிக்கை இருக்கணும், எனக்கு மனிதர்கள் அல்ல, தேவன் தான் எனக்கு. You ஹல்லேலூயா. should have the faith that such a situation the Lord is நீ with யாரை நம்புறியோ அவங்களால உன்னால முழு உதவி உனக்கு செய்ய முடியாது. the whom you believe they not help you நீங்க நினைப்பீங்க completely. தேவன் அவங்க மூலமா ஹெல்ப் பண்ணுவாருன்னு. Maybe you thought that through them the Lord எஸ் help you. கரெக்ட், நீ நினைக்கிறது கரெக்ட் தான். It's true that you were thought. ஆனா நீ நினைக்கிற நபர்கள் மூலமாக தேவன் உனக்கு உதவி செய்ய மாட்டாரு. But the Lord will not help you to whom you அவர் think the நினைவுகள் person. உன் நினைவுகள் அல்ல, உன் நினைவு அவர் நினைவுகள் அல்ல. His thought is not yours and அவர் the Lord's செய்ய thought is not நினைச்சார்னா எப்படி செய்வார்னே தெரியாது. yours. If Lord decided, we doesn't know how உதவி he will help செய்யணும் you. நினைச்சிட்டார்னா If he decide to help you, சத்துருக்கள் இருதயத்திலே என் தேவன் நினைச்சா பேச முடியும். ஒரு ஆமை கரங்களை தட்டி ஒரு ஆமை maybe the சொல்லுங்க. Lord talk to your enemies hard and help you. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் என் தேவன் அதிகமாக செய்வார். The Lord will do more good to you beyond what you think and pray. நீங்க ஒரு சாட்சியை சொல்ல விரும்புறேன். I would like to give a testimony. ஒரு சகோதரி, One of the sister, கணவன் குடிகாரன், her husband is பிள்ளைக்கு a drunkard. திருமணம் பண்ணணும் அந்த சகோதரிக்கு ஆசை. She longing to அந்த get பிள்ளை his children married. சமீபத்துல தான் ஒரு ஆண்டுகள் தான் ஜெபம் பண்ணி அந்த கர்த்தரோட ஐக்கியமா இருக்கிற பிள்ளை. Just have fellowship with Lord and a year back. மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிட்டாங்க பிள்ளைக்கு 10 சவரன் நகை போடணும். They asking 10 hours in gold for ஒரு பைக் வாங்கி தரணும். ஓகே. they need to give bike. சாப்பாடு செலவுல பாதி தரணும். ஓகே. They need to take off of the share on the உங்களால முடிஞ்ச பொருள் எல்லாம் வாங்கி கொடுங்க. ஓகே. you need to give things to the household. ஆனா வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா குடிகாரர். But if you look at her husband, he is a drunkard. இவங்க ஒரு கடையில வேலை செய்றாங்க, மாச சம்பளம் 12,000 ரூபாய். She is working in a shop for a monthly pay. இவங்க wage கர்த்தர் of மேல 12,000. பாரத்தை வச்சுட்டு She put all the burden on Lord. கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிட்டாங்க. She agreed with the marriage. கல்யாண நாட்கள் நெருங்கி கொண்டே இருக்கு. The days are nearing for நெருங்கி marriage. கொண்டே இருக்கு. It's very near. ஓ இவங்க கிட்ட கேட்டா சொந்தக்காரங்க வட்டிக்கு கேட்டா கொடுப்பாங்க. If we ask for interest, they will போய் give கேட்டா money. When நான் they கொடுத்தனா ask, உன் கணவன் குடிகார கணவன் எதை நம்பி கொடுக்கிறது? போ your இல்ல. husband is drunkard, to whom should we believe? கூட இருக்க நண்பரே சொல்லுது, ஐயோ இப்பதான் காசு வச்சிருந்தேன், இப்பதான் வீட்டை வாங்கினேன், அதை வாங்கினேன், கையில காசு. Her friend also giving reasons not to give the money. I buy நம்பி the இருந்தவங்க house. இவங்க எல்லாம் எனக்கு உதவி செய்வாங்க. She believed the people who helped. ஆனா கடைசில ஒருத்தரும் செய்யல. At the end, no one helped. நாட்கள் இருக்குது, The days are near. கல்யாண நாட்கள் வந்துடுச்சு. The days are என்ன near. செய்யறது, என்ன செய்யறது? What should I do? நான் சொல்றேன், எனக்கு கால் பண்றாங்க, She called me. பாஸ்டர் செத்துலான்னு இருக்கேன், I'm about to tell நானும் என் பொண்ணு செத்துலான்னு இருக்கேன். myself and my daughter about to இவங்களுக்கு suicide. என்னன்னா What they thought. எங்க அண்ணன் உதவி செய்யல, My brother will help. என் ஃப்ரெண்டு உதவி செய்யல, My friend not helped. நம்பி கடைசியில கழுத்து எடுத்துட்டாங்க பாஸ்டர். I believed them, but they are not helped. இனி என் பிள்ளைய விட்டுட்டு போய் அவன் இந்த ஆளை நம்பி என் பிள்ளைய விட்டு போக முடியாது. How I can leave my daughter? நானும் என் பிள்ளைய சேர்ந்து சாவ போறோம். We decide myself and அதுக்கிட்டே கால் daughter பண்றாங்க. decide. நான் கேட்டேன், Today. அதுக்கு எதுக்கு கால் பண்ணேன்? For that why you call me? மனசுல இருக்க துக்கத்தை சொல்றேன். I need to share my burden. இந்த கடைசியா நீ இதுவரை நம்பிட்டு இருந்தியா, அதுதான் நீ பண்ண தப்பு. It's the mistake that you believed them இல்ல till the பாஸ்டர், end. கர்த்தர் இந்த தூதர்கள் மூலமா, தூதர்கள் சொல்ற தவிர இந்த தூதர்கள் நீ டிசைட் பண்ணாத. The Lord made help through the angels, but வேற did not எப்படி decide பாஸ்டர் என் the கணவர் angel. எனக்கு உதவி செய்ய மாட்டாரு, Then how pastor my husband also not help? எனக்கு வேற யாரும் தெரியாது, I doesn't know anyone else. தேவன் செஞ்சா இப்படிதானே செய்யணும். If Lord help me through them only, right? நான் சொன்ன சிரிச்சுக்கிட்டு, தேவ திட்டத்தை நீங்க டிசைட் பண்ணாதீங்க. You do not decide the Lord's plan on your life. நான் என்ன பண்ணும் பாஸ்டர்? And then what should I do, pastor? She asked. போங்க போய் ஜெபம் பண்ணு, You just go and pray. முழங்கால் போடுங்க, Wait a day. போங்க அறையை பூட்டி கொண்டு தனியா ஜெபம் பண்ணுங்க. You just close your doors and pray alone to the Lord. நாளைக்கு கல்யாணம், And then very next day is marriage. பிள்ளைக்கு புடவை ஒன்றும் எடுக்கல. அந்த Even they கும்பலா are போய் taking this புடவை saree. எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த நாட்கள் ஒன்று 2 நாள் கல்யாணம். They are about 2 days for the marriage. புடவை எடுக்கணும்னா எவ்வளவு, இப்போதைக்கு எவ்வளவு தேவைன்னா
புடவை வந்து 20,000 ரூபாய் புடவை எடுக்கணும்னு ஒரு சூழ்நிலை. There is a situation they need to take saree of கையில ஒரு 50,000 ரூபாய் இல்ல. rupees. இருந்த காசெல்லாம் அந்த பத்திரிக்கை எல்லாம் செலவு பண்ணிட்டாங்க. இந்த காசு இல்ல. All the money they spend for invitation and other அவங்க ஃப்ரெண்டு expenses. 20,000 ரூபாய் தரேன்னு சொன்னா அவங்க தான் ஃபோன் பண்ண எடுக்கல. One of her friends said she will அழுது give அழுது 25,000. அழுது 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 She cried more and விட்டு more. போட்டு அழுதுட்டாச்சு. She cried more. முன்ன நாள் தான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லியிருக்காங்க செத்துடலாம்னு சொல்லிட்டு. A day before that, she tell her daughter we can die. அடுத்த நாள் The next day they are not having money. 6 மணி ஆகுது, 7 மணி கதவு திறக்கல. Till 6, 7 சின்ன they are not வீடு. opening the door. It's very small house. அந்த பொண்ணுக்கு பயம் வந்துருச்சு, அம்மா இறந்துட்டாங்க. Daughter had a fear whether தட்றா mother died. தட்றா தட்றா, அம்மா She knocked the கல்யாணம் door. ஆகலனா கூட பரவாயில்லம்மா, ஆனா நீ Mother, எதுவும் பண்ணிக்காதம்மா, Don't நீ do எதுவும் anything. பண்ணிக்காதம்மா. Don't do harm to அழுகுறா. you. She cried more and more. அந்த அம்மா அழுதுட்டு கதவு திறக்கிறான். பொண்ணு ஏதோ பண்ணிக்க போகுதுன்ட்டு, நீ திறக்கலன்னா நான் ஏதோ பண்ணிப்பேன். பொண்ணு வெளியே இருந்து கத்துது. She shouted outside, if you are not open the door, I will harm to me. அழுதுகிட்டே கதவு திறக்கிறேன். She opened the door with tears. திறந்துட்டு அந்த அம்மா சிரிக்கிறேன். Once opened the door, she smiled. ஏசப்பா என்கிட்ட பேசினாரு. The Lord spoke to me. அதிசயத்தை காணும்பேன்னு. The Lord said, you will see the wonder. கிளம்பு கிளம்பு, நம்ம புடவை வாங்க போலாம். You just come, we will go to the shop ஏன் and நம்ம buy பணம் saree. Where you have money? I have எப்படி? no money. Empty pocket. நான் நினைச்சது, நான் நம்பினவங்க எல்லாம் விட்டுட்டாங்க. People abandoned me whom I believed. நான் இயேசு ஃபுல்லா நம்புறேன். Now I faith கிளம்பு. in Jesus. You just get ready. இந்த பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியல, இவங்களும் கிளம்புறாங்க. She doesn't know nothing. She is also getting ready. எல்லாம் 11 மணிக்கு டி நகர் போறதுக்கு ரெடியா இருக்காங்க. 11 o'clock they are அங்க ready. இந்த போன் வருது. to go there. நீங்க எத்தனை பேர் வரீங்க, நாங்க எத்தனை பேர் வரோம். She got a call, how many of இவங்க you முடிவு coming here? We are பண்ணிட்டாங்க, also சொந்த coming. விருது யாரும் வேணாம், நாங்க 2 பேர் வரோம், நீங்க ஒரு 10 பேர் வாங்க. We are only 2 coming, you people 10 may come. ஆனா என்ன இல்ல, காசு இல்ல. Still they are empty pocket. கிளம்பின்னு இருக்காங்க. 10:15 மணிக்கு இவன் வீட்டு வாசல்ல ஒருத்தர் தட்டுறான். 10:15 their doors are knocked. கதவு திறக்கிறான். They opened. யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு பெரிய வீட்டுக்காரங்க. If you look at the neighbors, a big person. அம்மா உன் பிள்ளைக்கு கல்யாணம் சொன்னியே, பணம் அரேஞ்ச் பண்ணிட்டியா? You told your daughter's marriage. 2 நாள் Did you இருக்குல்ல, arrange money? You have 2 days more. அவங்களுக்கு நோட்டீஸ் எல்லாம் வைக்கல. இல்ல உங்க வீட்டுல இங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, உங்க வீட்டுல தான் கல்யாணம்னு சொல்லிட்டு. The people around here, they told there is a marriage ஏதோ at our home. அரேஞ்ச் பண்ணிருக்கோம், ஏதோ அரேஞ்ச் பண்ணிருக்கேன். Somewhat ஏதாவது we arranged. உனக்கு பணம் தேவையாமா? ஏதாவது He asked, do you need money? புரியல. எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுது சார் அப்படின்னு. I need 3 lakh rupees, sir. உனக்கு நான் 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். I will give you 5 lakh. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. 5 லட்சம் ரூபாய் Doesn't understand. 5 ஏன் lakh கொடுக்குறாங்க? rupees. Why he is இத giving? நான் திருப்பி கொடுக்கும்போது நீ எப்போ கிடைக்குதோ அப்போ கொடுன்னு. When I'm asked when should I repay, you will give it whenever you have time. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. She doesn't understand. என்னன்னு பார்த்தா If you looked it back, 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு ஆயிடுச்சு பாத்தீங்களா? the people said they have இவர்கிட்ட 500 not 500 valid. கவர்மெண்ட் ஸ்டாஃப் 500 ரூபாயும் 1000 ரூபாயும் பழைய நோட்டை வச்சிருக்காங்க, மாத்த தெரியல. They have old currencies without changing. The இத 5 மாத்தணும்னா யார்கிட்டயாவது கொடுத்து தான் மாத்தணும். if they need to change, they need to give it someone. அவன் நிறைய 1 கோடி ரூபாய் கூட வச்சிருக்கான், சொந்தக்காரங்களாம் கொடுத்துட்டு மீதி இது ஒண்ணுமே பண்ண முடியாத பணம். These are all the remaining money. தேவன் Nothing பாருங்க, to it. எங்க இருந்தோ எங்கேயோ லிங்க் பண்றாரு. Look at the Lord's wonder. யாரோ how he is சொல்லிருக்காங்க இவங்க வீட்ல linking. கல்யாணம் கண்டிப்பா செலவு பண்ணுவாங்க, கையில காசு வச்சிருப்பாங்க, அதை வச்சு இது கொடுத்து மாத்திருங்கன்னு. He thought some people going to get இந்த married. அம்மா They have சொல்றாங்க, money, they ஐயோ will change it. திருப்பி என்னால உடனே கொடுக்க முடியல, மொய்யெல்லாம் வந்தாதான் சரி பரவாயில்ல, I won't be able to repay it now. It will take some ஒரு time. மாசம் ஆனாலும் பரவாயில்ல கொடு. I will wait even for a month. ஹalleluya. Hallelujah. 5 லட்சம் ரூபாய். 5 lakh இப்ப rupees. இவங்க எவ்வளவு ரூபாய்க்கு போய் புடவை எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? You just imagine how much Hallelujah. rupees they purchased the போய் saree. தட்டான் புட்டான்னு கல்யாணம் நடக்குது. மொய் வந்த காசு பாத்தீங்கன்னா சொன்னபடியே If you நகையெல்லாம் போய் 3 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. if you look at the gift what they received in marriage, ஆனா after இவங்க everything வாங்குனது else, எவ்வளவு? they get 3 lakhs. எடுத்துட்டு போய் 3 லட்சம் இருக்கு, 2 லட்சம் தரேன். They will repay the 3 நீ lakhs. வேணாமா அந்த 2 லட்சம் ரூபாய் உன் பிள்ளைக்கு நான் கல்யாணத்துக்கு கொடுத்ததா வச்சிருக்கணும், இந்த காசு என்கிட்ட சும்மா தான் போயிருக்கும், உன்கிட்ட தான் இருக்கு எடுத்துக்கோ. அவங்க யாருன்னா ஒரு பிராமணர். He said you will keep
the true lack with இயேசுவை you. அறியாதவர்கள். They doesn't know Jesus. They உன்னை are தெரிஞ்சுக்க. Brahmin. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறனா சத்ரு கிட்ட கணத்தை பணமோ ஆசீர்வாதத்தை சமாதானத்தை புடிங்கிட்டு எடுத்து உன் கையில கொடுப்பார். விசுவாசிக்கிறாமே The Lord will give it to your hand through your enemies. சொல்லுங்களேன். maybe. பக்கத்துல பார்த்து Just say to your neighbors. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. Hold என்னைய your நம்பாத. neighbors and say, do not believe in உன் you. சொந்தத்தை நம்பாத. Do not believe your relation. உன்னையே நம்பாத. Do not believe yourself. இயேசுவை நம்பு. Trust in Hallelujah. Jesus. உன் பாரம், உன் துக்கம், Your எல்லாமே burden, மாறி your போகும். sorrow, Hallelujah. everything will change. சொல்லுங்களேன். எல்லாம் ஓகே தான். இதுல இருந்து என்ன மாற்றம்? Everything is fine. இதுல இருந்து எப்படி மாற்றம் இருக்கும்? Then how I will see the changes. எப்படி என் வாழ்க்கை மாறும்? How my life will change. ஒண்ணே ஒண்ணுதான், ஜெபம். Only one அந்த key சகோதரி is the சொன்னது prayer. ஜெபம். The sister said only the prayer. எடுத்து படிங்க. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிப்போமா? From the book of Colossians chapter 4 verse 12. எப்பாப்ராவும் ஆ, உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். ஆ, உங்களை சேர்ந்தவனும் ஆ, கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன். ஆ. நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் ஆமென். தேறினவர்களாயும் ஆ, பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் ம், நிலை நிற்க வேண்டும் என்று ஆ. தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். Say amen in faith. ஜெபம் பண்றதுனால உன் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். Through prayer you will see the changes in life. சில பிரேயர் உனக்கு நெருக்கம் தேவை அர்ஜென்ட்டுக்கு நீ பண்ற பிரேயர் உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்தாது. Sometime the prayer will not assure your faith. தேவ நாமத்தை மகிமைப்படுத்தாது. It will not honor the Lord's name. ஏன்னா உன் பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி பிசாசு நெருக்கம் இருக்கும். But according to the problem, there is a pressure உடனே from the பண்ற evil. ஜெபம் பெரிய காரியங்களை உண்டு பண்ணாது. The sudden prayer will not bring a bigger யோசேப்பு change. உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன். I will bring before you Joseph. அவனுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. When he had problem. 7 ஆண்டு அப்புறமேட்டு பயங்கரமான வறட்சி இருக்குன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. 7 years there is a drought. அவன் என்ன பண்றான்? What is done? முன்னாடி இருக்கிற 7 ஆண்டுல வளர்ச்சி அந்த விவசாயத்தை இன்க்ரீஸ் பண்றான். He will just increase the cultivation. Production increase பண்றான். He will increase the productivity. 1 வருஷம் பண்ற அறுவடையை 3 மாசத்துல முடிக்கிறான். He will reap the 3-year production in a month. எல்லாவற்றையும் ரெட்டிஃபை பண்ணி அதை சேமிப்பு கடன்களை போய் சேமித்து வைக்கிறான். He will reap more and more and saved. எதிர்காலத்துல வருகிற பிரச்சனைக்கு இந்த சேமிப்பு உதவியா இருக்கும். He is saving for the future உங்க problem. ஜெபம் சேமிப்பு ஜெபமா இருக்கணும். Your prayer should be like a saving. இதுதான் தேவ ரகசியம். This is the God's secret. சேமிப்பு ஜெபம். What is it? Pastor, prayer is இந்த a ஆண்டு saving. என்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு முன்பா சொல்லிட்டேன். I have told you the problem what you விலைவாசி cannot face. உயர்வு இருக்கும். The price increase. வேலை வாய்ப்பு இருக்காது. The jobless situation. பிசினஸ்ல நலிவு இருக்கும். There is a shortage in இத business. நெருக்கம் வந்து வியாதிகளை உண்டு பண்ணும். It will lead to the disease. இதுதான் இந்த ஆண்டு இருக்க போகிற பெரிய பிரச்சனை. This is the bigger problem this year. சரி, Okay. இதுல நான் என்ன பண்ண போறேன்? What I'm to do this? இன்னைக்கு நீ இந்த பிரச்சனையில நீ என்ன பண்ணல? எஃபெக்ட் ஆகல. You are not affected those things till now. ஜூன் ஜூலைக்கு வந்தாவே நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? In June, July, you might have a problem. காலேஜ் ஸ்கூல் ஃபீஸ். The school fees. இல்ல டிசம்பர் மாசம்னா ஊழியக்காரங்களுக்கு பிரச்சனை. என்ன? The December month, the Lord servant have problem. They need to buy new. சபையில என்ன பண்ணாலும் சரி அந்த செலவு பெயிண்டிங் அடிச்சு செலவு பண்ணி எங்களுக்கு இருக்க பிரச்சனை. They need to meet church டிசம்பர் expenses. மாசம் முடிஞ்சதுன்னு. December is gone. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாசம் ஒரு கிரிட்டிக்கல் இருக்கும். Each and every one had their இந்த own ஆண்டு demand on the உன் month. பிள்ளைக்கு பிறந்த நாளோ திருமண நாளோ நீ நியமிச்சு வச்சிருக்கலாம். You may be decide a birthday or a marriage day for your இதற்கு children. பணம் வேணும். You need money for that. இல்ல அடுத்த வருஷத்துக்கு அப்புறமேட்டு எனக்கு ரிட்டையர்மென்ட். The next month I may be facing. ஐயோ பிசினஸ் retirement. அடுத்து என்ன பண்ண போற? What I'm going next in the business. இப்பவே பண்ண ஆரம்பிச்சிடு. You need to pray for that now. இன்னில இருந்து நீ ஜெபம் பண்ணிடணும். You need to pray it from எப்படி? today onwards. ரொம்ப அதிகம்லாம் வேண்டாம். Nothing more or much. தூங்கி எந்திரிக்கிறியா? Once you wake up, காலைல ஜெபம் பண்ணு. in the morning you pray. நல்ல விசுவாசி இருக்கிறவங்க 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அதிகாலை ஜெபம் பண்ணு. Believer, they can pray. என்னால for 30 முடியல to 1 பாஸ்டர். hour. ஒன்னும் பிரச்சனை வேணாம். காலையில ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் உங்களுக்கு என்ன தேவை? If you are not able to do that, at least 15 இந்த வருஷம் minutes ஃபீஸ் for கட்டணும் all சொல்லுங்க. your demands. இந்த வருஷம் கட்டணும். I need to pay fees. வட்டி கட்டணும். I need to pay the interest. என் வியாதி சுகமாகணும்.
I need to heal. சமாதானம் வரணும், The peace should come. குடும்பம் சமாதானமா இருக்கணும், Family should be எந்த in peace. பிரிவினை வரக்கூடாது. There is no separation. நீ ஜெபிச்சு கொண்டே இரு. You need to keep praying திருப்பி நைட்டு தூங்கும் பொழுது before you go to bed. நன்றி சொல்லி அந்த நாள் முடிஞ்சதுக்கு உண்டான நன்றி, திருப்பியும் இந்த வருஷத்துக்கு தேவையான ஜெபம். Give thanks for the day and then start prayer for the year. இதுக்கு இடையில குடும்ப ஜெபம். In between you should have a இந்த family மூணு prayer. ஜெபம் இந்த ஆண்டு நீ பண்ணும் பொழுது When you're doing these three kind of prayer for this year, உலகமே பஞ்சத்துல இருக்கலாம், maybe the world in the famine, உலகமே அழிவுக்கு நேராய் maybe கடக்கலாம், the world leads to அதுல destruction, உன் பாதம் மட்டும் குடும்ப பாதம் மட்டும் வளர்ச்சிக்கு நேராய் காணப்படும். கரங்களை தெரியும் ராமேன் சொல்லுவோம். but your paths will not lead into dark. கடந்த ஆண்டுகள் முழுவதும் ஃபீஸ் கட்ட நீ பிச்சை எடுத்திருக்கலாம், Maybe you lifted your hand. யாராவது கைகளை ஏந்தி இருக்கலாம். You may be lifted your hand நீ to இந்த pay மாசத்துல fees. ஜெபம் பண்ணி பாரு, ஜூன் ஜூலை ஏப்ரல்ல நீ முதலாகவே ஃபீஸ் கட்டி அந்த எங்கெங்க வெக்கப்பட்டியோ அதே இடத்துல உன் தலையை கர்த்தர் உயர்த்துறது பார்க்க முடியும். You will pray now, you can able to pay your. ரோமர் 15:32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் ஆ, நான் போராடுவது போல நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று ஆ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆ, ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் ம். உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. Hallelujah. ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். The prayer bring great things. உங்க போராட்டம், உங்க துன்பம், உன் துயரம் All your எல்லாமே இந்த problems, ஜெபம் அப்படியே struggle. மாத்தி போயிடும். The prayer will change everything. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க என்ன பாருங்களேன், You just see it. இந்த வருஷம் நான் ஒரு தீர்மானத்தை வச்சிருக்கிறேன். This year I had என்னன்னா சொந்தமா decision. சர்ச் வாங்கணும். I need to buy a new church. அப்ப கர்த்தரை கேட்ட, ஆண்டவரே எப்படி ஆண்டவரே வாங்க? I asked Lord how I am going to buy the church. கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுத்தார். The Lord given me a wisdom. இதை செய்யின்னு சொல்லி இருக்கிறார். You do this. ஏன்னா Why? என்னன்னா இங்க இப்ப இந்த ஏரியால ஒரு சர்ச் வாங்கினா 3000 ஸ்கொயர் ஃபீட் வேணும். If I need to get a church over here, at least 3,000 square feet I need. ஒரு ஸ்கொயர் ஃபீட் இங்க இன்னைக்கு ரேட் எவ்வளவுன்னா Today's rate 10,000 இருந்து 15,000 ஒரு ஸ்கொயர் ஃபீட். 10,000 to 15,000. அவர் சொன்னாரு, இந்த பாரத்தை நீ வைக்கிறதுக்கு பதில் Do not give சபையில this இருக்கிற burden. ஒவ்வொருத்தர் அவர் கையில இந்த பாரத்தை கொடு. You just give the burden to each and every believer. ஒருத்தர் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கி கொடுத்தா போதும். If one given you a square feet, எனக்கு தேவை 300 பேர். I need 300 people. 300 பேர் 300 people. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கி கொடுத்தா போதும், இந்த பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆயிடும். I will solve the problem very easily. ஓகே, கரெக்ட். Okay, fine. ஈஸியா கர்த்தர் செஞ்சிருவாரு. The Lord will do it easily. இப்போ நான் சொல்றேன், அம்மா நீ ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கி கொடுக்கணும். And now I'm telling you need to நீ get ஒரு 1 ஸ்கொயர், square உங்க feet. வீட்ல 3 பேரா 3 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி If you கொடுக்கணும். have 3 person, you need to get 3 square feet. நீ 4 பேரா 4 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி கொடுக்கணும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் 4 எவ்வளவு? people, 4 person. 10,000 ரூபாய். 1 square feet is 15,000 rupees. நீங்களும் ஒத்துப்பீங்க. You also agreed. வாஞ்சிருக்கோ, நான் சபைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கி கொடுக்கிறேன். I'm going to get 1 square feet for church. அதுக்கு இந்த சபைக்கு நானும் பங்கு. I am also part of the church. எத்தனை ஆண்டுகள் மாறினாலும் உங்க பங்கு அதுல இருக்கும். How many years will change your அந்த part? சபை வளர்றதுக்கு நீங்க காரணமா இருப்பீங்க. இதெல்லாம் ஓகே. Is everything that you are part in ஆனா the church நான் growth? பாட்டு சொல்லிட்டு உங்ககிட்ட கலெக்ஷன் மட்டும் பண்ண ஆரம்பிச்சேன்னா If I'm telling like this and collected from you, இங்க கலெக்ஷனே வராது. I won't get. நான் போய் ஜெபம் பண்ணணும். I need to pray. ஏன்னா நீ குடுக்குற, இவருக்கு எனக்கு குடுக்குற என்ன இருக்கும். You have the thought to give. ஆனா ஜெபம் பண்ணல என்ன ஆயிடும்னா, பிசாசானவன் இவர் செலவு, தேவையில்லாத ஒரு செலவு, தேவையில்ல பிரச்சனை வந்தனையும் கொடுக்குற எண்ணம் இருக்கும். ஆனா கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கர்த்தர். If I am not praying it, the devil will create a situation from deviating that person, bringing unnecessary expenses. நான் ஜெபிக்க தான் உங்க தடைகள் மாறி நீங்க செய்ய வேண்டிய சரி. இது என்னோட சுயம். When I pray more and more, all your problem will remove. இதே My போலதான் purpose will நீங்க meet. இந்த ஆண்டு ஒவ்வொரு திட்டத்தையும் உங்க வாழ்க்கையில வைக்கணும். This is how you need to have the remaining purpose. திட்டம் இல்லாமல் நீ ஓடுகிறவனுக்கு கர்த்தர் துணை இருக்க மாட்டார். Lord will not support the people who run without purpose. இந்த சபையின் ஊழியக்காரா இருக்க நான் தீர்மானிச்சுட்டேன் 3 கோடி ரூபாயில ஒரு சொத்து வாங்கணும். I am the Lord's servant decided to buy a shirt for 3 crores சபைக்கு வாங்கணும். for church. நீங்க என்ன முடிவு பண்ண போறீங்க? உங்க வீடு வாங்க போறீங்க. வாடகை வீட்ல இருக்கவங்க, நான் இந்த ஆண்டு சொந்த வீட்டு The வாங்கணும். people who living in rented home, you decide to வீட்ல buy your own கல்யாணம் ஆகாத house. பிள்ளை இருக்குன்னா இந்த ஆண்டு என் பிள்ளைக்கு திருமணம் பண்ணணும். My children should get married this year. அப்புறம் ஒரு சின்ன பிசினஸ் பண்றோம், நான் பெரிய பிசினஸ் பண்றேன். I'm doing a small business, I'm planning for a great சின்ன business. தொழில் பண்றோம், நான் பெரிய தொழில் பண்றோம். I'm doing a small profession,
need to do great. 10,000 சம்பாதிக்கிறேன்னு இந்த வருடத்துக்குள்ள நான் நிறைய சம்பாதிக்கணும். I am getting 10,000 per month. I need வீட்டுக்கு to மேல earn more. வீட கட்டணும். I need to build a house வாடகை upon வீட்டுல house. இருக்கிறேன்னா லீஸ் வீட்டுக்கு போகணும். I'm supposed to move from rented to lease home. வெச்ச நகையை மூட்டணும். I need to recover the வீட்டுல hypothetical ஒரு things. குண்டு 1 கிராம் எடையில தங்கம் இந்த வருஷம் வாங்குறேன்னா அது ஆசீர்வாதம். If you buy a gram gold, that is a blessing this year. என்னைக்கே டிசம்பருக்கு யாரா புது நகை வாங்குனீங்களா? Have you buy any new gold on December? நகை இல்லையா பாஸ்ட்? நீங்க வாங்குனீங்களா? வாங்குனவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. You இல்லையா? are blessed அடுத்து who are buy. ஈஸ்டருக்கு நான் ஒரு நகை வாங்கணும். At least the next Easter, coming Easter, I'm going to buy the gold. யார் வாங்க போறா? Who going to buy? சொல்லுங்க, நான் தான் வாங்க போறேன். I எங்க am. பாஸ்டர்? உன் பலன், உன் வேலை, உன் வருமானத்தை வச்சு வாங்க முடியாது. You cannot buy it by your job, your அல்லேலூயா. hallelujah. உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? To whom you should have faith. இப்ப ஒரு தீர்மானத்தை வைங்க. நான் Had தீர்மானத்தை a வச்சிட்டேன். resolution now. நான் தீர்மானத்தை வச்சிட்டேன். I கர்த்தர் had a resolution. இந்த ஆண்டு எப்படியாவது ஒரு சர்ச்சை வாங்க. Anyway, by this year, I have one church. ஒவ்வொருத்தர் கேட்டா ஒரு தீர்மானம் இருக்கணும். நான் இந்த Each வருஷம் and everyone should have a resolution this 2 year. சவரம் என் பிள்ளைக்கா சேர்த்து வைப்பேன். The Lord சொல்லுங்க, bless my விசுவாசிக்கிறீங்க? கடனோட தான் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா முடியறதுக்குள்ள அதை சேர்த்து வைப்பீங்க. but by end I will say உங்களுக்கு என்ன வேணுமோ நினைக்கிறது தான் உங்க வேலை. it's your only job you need to decide. ஆசைப்படுறது உங்க வேலை. It's your job முயற்சி to செய்யறது உங்க decide. வேலை. Putting effort is your job. கொடுக்கிறது என் தேவனுடைய வேலை. விசுவாசிக்கிறா? It's my last job to give you. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க, இந்த Say வியாதி இந்த ஆண்டு சுகமாகும். the sickness will heal this year. உங்க பலவீனம் ஏதா இருக்கா? கை வச்சு சொல்லுங்க. If you have any weakness, place your hand இந்த and ஆண்டு இந்த say, வியாதி சுகமாகும். this year I will heal. இந்த சூழ்நிலை மாறும். This situation will change. எப்படி? How? எப்படி நீ கேட்கவே கூடாது. You should not ask how it will யோசிக்க cure. கூடாது. You should not think. செய்கிறவர் அவர், அவ்வளவுதான். He is the one doing it. That's it. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆமென். அன்பு பிரியமானவர்களே, My beloved God's children. நிறைய நாட்கள் நம்ம அற்புதங்கள் செய்யும் பொழுது அடுத்தது கர்த்தருடைய பாதையில் போகும்போது நெருக்கத்தை கொடுத்தே அப்படியே நிற்கிறோம். When we are passing through the wonders, other things. கடந்த 3 வருஷமா சபை வாங்குற எண்ணமே இல்ல. Last 3 years I don't have planned to buy a church. ஏன்னா சபையில நிறைய பணம் தட்டுப்பாடு. A lot of shortages. வாடகை கட்ட முடியல, You're not able to pay the rent, கரண்ட் பில் கட்ட முடியல, the EB, டிவி சேனலுடைய பேமெண்ட்டும் கட்ட முடியல. also lacking in the TV channel. அதனால புதுசா நினைக்க எனக்கு என்ன கிடையாது, அடுத்த கட்ட போவதற்கு மைண்டே கிடையாது. My mind not go to the other step. இந்த இயர் ரெண்டு வாக்குத்தத்தம் கொடுக்குது, பலுகுவே பெருகுவே. I given the promise you will increase and multiply. ஒரு ஊழியக்காரர் சொல்ற, பாஸ்டர் சர்ச் வாங்கலாம். A Lord servant, one of the Lord servants Yeah. said you can buy a church. சோலாருக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு வெறும் 2 லட்சம் ரூபாய் தான் கிடைச்சது. 2 லட்சம் ரூபாய் நான் பர்சனல் லோன் வாங்கி போட்டு சோலார் போட்டிருக்கேன். Solar panel out of 4 lakhs I paid from my own 2 lakhs. சொல்லிட்டு through முடிச்ச loan. பிறகு இந்த ஆண்டு ஓப்பனிங்ல At the opening of the year, கர்த்தர் சிந்தனையில பேசுறாரு. the Lord spoke to my mind. நீ டிவி சேனல் எப்படி ஆரம்பிச்ச? How you started the TV channel. உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்ச? You start with your own thing. இந்த 4 வருஷம் டிவி சேனல் உன் கையில இந்த காசு போட்டு ஆரம்பிக்கிற? Will you start with your own money this channel? முடியாத, மத்தவங்களால முடியாத நீ செய்யும் பொழுது When you do, not others. சர்ச்சில சின்ன சின்ன பாஸ்டர்ஸ் எல்லாம் சர்ச்சை கட்ட முடியாது, உன்னால கட்ட முடியாது. Even the small pastors can raise a church. Why can't you? அப்பதான் யோசிக்கிறேன், நான் சத்ருவால கட்டப்பட்டிருக்க சிந்தனை. Then I thought அடுத்த my கட்டத்துக்கு thoughts போகாதபடி bind by the இப்ப இருக்க சூழ்நிலை this is the situation. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரிவைண்ட்ல கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல யோசிச்சு பார்த்தா அப்போ கர்த்தர் நிறைய அற்புதம் என் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். If I look back, Lord did many miracles, wonders at me. செங்கடலை ரெண்டாய் பிளந்திருக்கிறார். Lord divide the Red Sea. மதில்களை உடைச்சிருக்கிறார். He broken the வனாந்தரத்துல நீரூற்றுகளை கொடுத்திருக்கிறார். He create a waterfall. ஒண்ணுமே இல்லாத மத்தியில மண்ணா போல உணவுகளை கொடுத்திருக்கிறார். He given the அதை manna to நினைவு the கூறும்போது இதை செய்ய wilderness. முடியுன்ற நம்பிக்கை. I remember that if Lord done இந்த that, பிரச்சனை he மாறும். can do it. இது என்னோட விசுவாசம். This is my faith. இதை ஏன் சொல்றேன்னா, I am telling this to உங்க you. வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு Something at your life, நீங்க சிந்திங்க, you should take a resolution. சிந்திங்க. அப்படியே You கண்களை just மூடி, think and close your eyes. அப்படியே கண்களை மூடி, You just close your eyes. கண்களை மூடி. Close your eyes.
எங்கெங்க கட்டப்பட்டிருக்கு, wherever you bind, எங்கெங்க லாக் ஆயிருக்கு, wherever you locked, அடுத்த கட்டத்துக்கு போகாதபடி எது உனக்கு தடையா இருக்கு, which one stopping you to not move. அதை யோசிக்காத. Do not think about. அதை யோசிச்சினா இன்னும் உனக்கு பிரச்சனை ஜாஸ்தியாகும். If you think about, you face more trouble. உனக்கு முன்பாக தேவன் இருக்கிறார். Remember that the Lord is in front of you. தலையை உயர்த்த தேவன் இருக்கிறார். The Lord is ready to lift your head. உன்னை கர்த்தர் உயர்த்துவதற்கு கர்த்தர் இருக்கிறார். The Lord is there to lift அநேக you. தடைகளை தாண்ட கர்த்தர் கிருபை கொடுத்தது போல The Lord given grace to cross the obstacle. இதையும் தாண்டுவதற்கு கர்த்தர் கிருபை The தருவார். Lord will favor you to cross this அப்படி situation. கண்களை மூடி உன் தேவைகள் என்னென்ன வேணும் Close your eyes and think all your demands. அதை முடிவு பண்ணுங்க. You decide and desire. காலை இரவு ஒரு குடும்ப ஜெபம், அந்த 3 ஜெபத்தை இந்த ஆண்டு நீ தீர்மானம் பண்றீங்க. 3 times prayer you decide this year. நேரில் பார்க்கிற என் அன்பு ஜனமே, இந்த My 3 beloved people who are watching online. காலையில ஒரு 1/4 மணி நேரம், Morning 15 minutes. இரவுல தூங்குவதற்கு முன்பாக ஒரு 1/4 மணி நேரம் Before your sleep 15 குடும்ப minutes. ஜெபம். Your pray இந்த family 3 prayer. ஜெபத்துல உன் விண்ணப்பம் உனக்கு என்ன தேவை, வரப்போற பிரச்சனைகளுக்காக நீ ஜெபிக்கும் பொழுது உன் சூழ்நிலையை கத்த தப்பிப்பதற்கு, அதில் வெற்றி பெறுவதற்கு கர்த்தருடைய கிருபை உன்னோடு கூட வரும். The Lord will show and give His grace along with அன்பின் you. தகப்பனே, உங்களுடைய வல்லமை இப்பொழுதே இங்க இருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. Amen. உங்களுடைய மகிமை இறங்கட்டும் அப்பா, உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. அப்பா, அவர் பாரங்கள், அவர் நெருக்கங்கள், சுமைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற வல்லமை உம்மிடத்துல உள்ளதப்பா. அப்பா, நாட்கள் எப்ப போவோம் எப்ப வரும், இந்த புலம்புறத காட்டிலும் நீ அவர்களோடு இருந்து நீர் யுத்தம் பண்ணுவதையும் அவர்களோடு இருந்து ஜெயிப்பதையும் அவர்கள் கண்கள் காண கிருபை தருவீராக. எல்லாம் துதிங்க, எல்லாம் ஒரு நிமிஷம் எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, துதிங்க 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 துதிங்க. போதாது. உங்க போராட்டத்திற்கு ஒரு முடிவு உண்டு. உங்க போராட்டத்துல ஜெயிக்க முடியும், உங்க போராட்டத்துல வெற்றி பெற முடியும். எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு நல்ல ஆவியில் நிரம்பி கர்த்தர் இன்னைக்கு கர்த்தரோட ஒரு விசேஷமான ஜெபிக்கிற கிருபையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஜெபிக்கிற வல்லமையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஓ ரபா ஹபா 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 ஹபா. மகிமை 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 மகிமை. உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா தடைகள், எல்லா கட்டுகள் உடையுது. பலனை பெற்றுக்கொள். ஓ ரமா ஹமா ஹபா ஹரபா. ஓ ரியா கல்யாதரபா. ஜெபிக்கிற கிருபையை கொடுப்பீராக, போராட்டத்தை ஜெபிக்கிற ஜெபத்தை கொடுப்பீராக. ஓ மகிமை. ஓ இனி போராட்டம் உண்டல்ல, என் தேவனுடைய கர்த்தருடையது. இனி போராடுவது நீ அல்ல, உன்னோடு கூட சேர்ந்து என் தேவன் போராடுகிறவரா இருக்கிற. அதுல ஜெயிக்க முடியும். உன் ஜெபம் பெரிய காரியங்களை உண்டு பண்ணும். உன் ஜெபம் பெரிய காரியங்களை உண்டு பண்ணும். 3 ஜெபத்தை யாரெல்லாம் தீர்மானத்தோடு எடுக்கிறீங்களோ, ஒரு நாள் தவறாம செய்றீங்களோ, இன்னைக்கு என்ன உன் விண்ணப்பத்தை வைத்தியோ, எது மலை போல இருக்கும், அதெல்லாம் ஒண்ணு இல்லாதபடி அது மாற்றி போக கர்த்தர் கிருபை தருகிறவரா இருக்கு. இயேசுவே, யாரெல்லாம் பொருத்தனை பண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கிறார்களோ, அவர்களோடு நீ இருக்கிறாங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.